நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்ற புஸ்தகத்துக்கு பேர் வந்து நம்ம யோசித்தோம். பொதுவாக நடபடிகள் அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு பழைய வார்த்தையாக இருக்கிறதுனால அதுக்கு செயல்கள், இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ், ஷார்ட்டாக வந்து அது ஆக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஆக்ஷன் அப்படின்னாலே செயல்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ செயல்கள் அப்படிங்கும்போது அது யாருடைய செயல்கள் அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலருடைய செயல்களா, ஆவியானுடைய செயல்களா, இயேசுவின் செயல்களா? இந்த மாதிரி 3 கேள்வி நமக்கு வருது. அந்த தலைப்பை நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறோன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுது நம்ம போன வாரம் தியானித்தது, பேசினது? பொதுவாக வந்து செயல்கள், பொதுவான தலைப்புனா செயல்கள்னு வச்சுக்கலாம். அந்த யாருடைய செயல்கள், அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க? தலைப்பு பேசிட்டு நம்ம உள்ள போயிடலாம். ஆவியானுடைய செயல்கள் எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறோம்? ஊற்றப்பட்டார். ஓகே. வந்து அப்போ இயேசு காலத்தில் ஆவியானவருடைய செயல்கள் இல்லையா? இப்போ வந்து இயேசுடைய காலம் முடிஞ்சு, இயேசு வந்து 33 வருஷத்தில் 30 வருஷம் வந்து அவர் எந்த ஊழியம் செய்யலை. நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகமே அதிகமாக இயேசுடைய அந்த 3.5 வருட ஊழியங்களை தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 3 வருஷத்தில் வந்து இயேசு செஞ்சது யார் மூலமாக செஞ்சார், எப்படி செஞ்சார், இந்த இது நம்ம புரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்குள்ளே வர முடியும். அப்போஸ்தலருக்குள்ள நம்ம இன்னொரு பாடம் நம்ம படிக்க போகிறோம், இயேசுடைய வாழ்க்கை. அது அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதோட கனெக்ஷன் தான் இது. அப்போ அந்த இயேசுடைய 3 வருஷ ஊழியத்தில் ஆவியாருடைய பங்கு என்ன, இந்த ஆவியானவரை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பாடம் நமக்கு நல்லா புரியும். அதுக்காக தான் நம்ம அதை பேசணும் திரும்ப திரும்ப. இயேசுடைய 3 வருட ஊழியத்தில் ஆவியானுடைய பங்கு என்ன? ஏன்னா இதுவரைக்கும் இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னாடி வர கடவுளை வந்து எல்லாம் யெகோவா தேவன் இருக்கிற ஆல்மைட்டி இந்த மாதிரி வேண்டுதான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பவுல் தான் எப்போ சொல்றது நமக்கு குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முற்பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் நமக்கு குமாரனாக தம்மை வெளிப்படுத்தினார். ஸோ அந்த பிதா ஆவியானவர் ஜீசஸாக வந்தார், நமக்கு செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்ற காரியத்தை அதை நியூ காஸ்பல், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகி அப்படின்ற வார்த்தை. இப்போ நீங்கள் இப்போ வந்து பழைய உடன்படிக்கைக்குள்ளே போயிட்டாரு டேனி. அதனால் பழைய உடன்படிக்கையில் ஆவியானுடைய செயல் எப்படி இருந்துச்சு? இது வந்து ஆவியானுடைய செயல் நம்ம சொல்கிறோம். பழைய உடன்படிக்கையில் ஆவியானுடைய செயல் எப்படி இருந்துச்சு? இயேசு காலகட்டத்தில் ஆவியானுடைய செயல் எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் ஆவியானுடைய செயல் என்ன? இப்போ நம்ம காலகட்டத்தில் ஆவியானுடைய செயல் என்ன? இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்குறோம். இந்த பாடத்துடைய நோக்கமே உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னேன் நான் போன வாரத்தில், ஞாபகம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது, அவரோட செயல்பாடு மாறுவது. ஓகே, ஒன்று மாறுவது. ஆனால் செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செயல்கள் வந்து தொடருது. அதனால தான் நான் திரும்ப எம்பசைஸ் பண்ணுறேன். இப்போ ஆவியானவர் வந்து இந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் அது, அதே நோக்கம் உங்களுக்காக இருக்கட்டும். ஆவியானவர் ஏன் மூலமாகவும் செயல்படணும். இது ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த எதிர்பார்ப்போடு தான் நான் இதை நடத்துகிறேன். ஆவியானவர் வந்து பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டார், இயேசுடைய காலகட்டத்தில் செயல்பட்டார், அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் செயல்பட்டார். இந்த காலகட்டத்தில் ஏன் மூலமாகவும் ஆவியானவர் செயல்படணும் அப்படின்றதான் நம்முடைய ஒரு குறிக்கோளாக பார்க்குறோம். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம், அதனால தான் இதை நம்ம அப்படி தியானிக்கிறோம். இப்போ வந்து பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார்? ஓகே, ஒன்று தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறது வந்து ஆவியானவர் வந்து தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். வேற ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். பழைய உடன்படிக்கையினால உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வர்றா? மோசைக்கு அப்புறம் தான். மோசைக்கு முன்னாடி யார் இருக்கார்? 4 பேர். அதை நம்ம தனியாக வச்சுக்கிறோம். மோசைக்கு முன்னாடி 4 பேர் இருக்கிறாங்க. முர்த்ததாக்கள் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த 4 பேரை நம்ம தனியாக பார்க்குறோம். இந்த பழைய உடன்படிக்கை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா உடன்படிக்கை வந்து ஆபிரகாம்கிட்ட பண்ண உடன்படிக்கை வேறு, மோசை காலத்தில் பண்ணுற உடன்படிக்கை வேறு. பல உடன்படிக்கை நம்ம சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நிறைய உடன்படிக்கை. ஆபிரகாம் உடன்படிக்கை வேறு, நோவா காலத்தில் பண்ண உடன்படிக்கை வேறு, ஆதாம்கிட்டையும் அவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு தான் பார்க்குறோம். பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு அப்படின்னோடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வர்றாருன்னா மோசை காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து வச்சுக்கணும். ஓகே, அந்த காலகட்டத்தில்
ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் மோசே காலகட்டத்தில், ஆவியானோட செயல்கள் எப்படி இருந்துச்சு? மோசே காலகட்டத்தில் கடவுள் நேரடியாக மோசையோட பேசினாரு, சரி, வழிநடத்தினாரு. ஆனால் மோசேவே அந்த பிரமாணத்தை முதல் தடவை உடைச்சிக்குவாரு. ரெண்டாவது தடவை அந்த பிரமாணத்தை வாங்க போகும்போது கேட்பாரு, பிரமாணத்தை கொடுத்தா நான் அவங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஆவியார். ஆனால் இவர் பிரமாணம் போதுன்றார், அன்னையோட போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய உடன்படிக்கை அப்படின்னாலே உங்களுக்கு இந்த படம் ஞாபகத்துக்கு வரணும், ஆசரிப்பு கூடாரம். பழைய உடன்படிக்கையும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் வந்து சேர்த்தே தான் பார்க்கணும். இந்த மேலே ஒரு புகை போகிற மாதிரி இருக்கிற எதை குறிக்குது? பிரசன்னம். இதுதான் ஆவியானவர். பழைய உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து இந்த கூடாரத்தெல்லாம் செய்ய சொல்கிறார். இதெல்லாம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. சீனாய் மலைக்கிட்ட தான் அதை செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பழைய அந்த 5 ஆகமத்தில் பார்க்குறோம். ஆதியாகம் முடிஞ்சிச்சு, யாத்திராமத்துலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். இங்கே வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆவியானவர் வந்து அக்னி ஸ்தம்பமாக இங்கே எங்கே இறங்குறாங்க? ஏன் இந்த இடத்த குறிச்சு வச்சுருக்காங்க? இந்த இடம் ஏன் மகா பரிசுத்த ஸ்தலம்? ஓகே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன இருக்குது? ஓகே, அங்கே உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஆரோனுடைய தொழுத்த கோல் இருக்குது, 10 கட்டளை, அந்த கற்பலகை இருக்குது, மண்ணா இருக்குது, 3 அதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குது. இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு மேலே மூடி வச்சிருக்குது அந்த அதைத்தான் கிருபாசனம்னு சொல்கிறாங்க. அந்த மூடிக்கு பேர் தான் அந்த பெட்டிக்குள்ளே இந்த 3 காரியங்கள் இருக்குது. அந்த பெட்டியை மூடி வச்சுருப்பாங்க. அந்த மூடிக்கு பேர் தான் கிருபாசனம். அந்த கிருபாசனத்தில் வந்து 2 கேருபீன்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த நடுவில் தான் இந்த பிரசன்னம் இறங்கும். 2 கேருபீன்களுக்கு மத்தியில் தான் இந்த பிரசன்னம் இறங்கும். இதோடைய மாடல் வந்து ஹெவனில் இருக்குது. அந்த ஹெவனில் இருக்கிற மாடல் தான் மோசைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த மாதிரியே படி செய்ய சொல்கிறார். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆவியானவர் வந்து எந்த மனுஷனுக்குள்ளேயும் வரல. ஆவியானவர் வந்து அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்துட்டு அங்கே தான் அவர் செயல்படாரு. இங்கே மோசை அங்கே போய் பேசுவார். தினசரி பேசுகிறாரா, வாரத்துக்கு ஒருக்க பேசுகிறாரா, மாதத்துக்கு ஒருக்க. மோசை காலகட்டத்தில் வந்து இங்கே தான் போய் பேசுவார். அந்த கிருபாசனத்துக்கு அந்த 2 கேருபீன்களுக்கு இடையில தான் தேவ பிரசன்னம் வந்து இவரோட பேசுகிறாரு அப்படின்னு இருக்கும். மோசை உள்ளே போய் பேசிட்டு வரும்போது முகம் அவருக்கு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். மோசைக்கு உள்ளே யாரும் இல்லை, அப்போ ஆவியானவர் இல்லை. ஸோ இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். ஏன் இல்லை? பழைய உடன்படிக்கையில் வந்து இவர் வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மட்டும் வர்றாரு, அதுவும் அங்கேருந்து பேசுகிறாரு போகிறாருன்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்து மனுஷனுக்குள்ளே வர்றாரு. இது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இதுவும் பெண்டிகாஸ்டில் தான் ஆரம்பிக்குது. பெண்டிகாஸ்ட் பண்டிகை வந்து முதல்ல இந்த கூடாரத்தை முடித்து 50ஆவது நாள் இவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி 50ஆவது நாளில் வந்து சீனாய் மலையில் வந்து அக்னி இறங்கும். இது அதுக்கப்புறம் நடக்குது. 50ஆவது நாளில் வந்து அந்த பஸ்காவை ஆசரிச்சுட்டு 50ஆவது நாள் தான் சீனாய் மலையில் வந்து அக்னினால் தேவன் வந்து இறங்கி பிரமாணத்தை கொடுக்குறாரு. 10 கட்டளைகள் கிடைக்குது. இதுதான் பெண்டிகோஸ்டி பண்டிகை. பெண்டிகோஸ்டின்னா 50ஆவது நாள் அப்படின்றது அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அது எதுலேருந்து 50ஆவது நாள் அப்படின்னா நீங்கள் பஸ்காவை பலியிட்டதுலேருந்து 50ஆவது நாள். ஸோ இதே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடக்குது. அதுக்கும் இதுக்குள்ள கனெக்ஷனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பழைய உடன்படிக்கையில் வந்து ஆவியானவர் இறங்கி வர்றாரு. வந்து அவர் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பட்டிக்கு மேலே இருக்கிற கிருபாசனத்தில் 2 கேருபீன்களுக்கு இடையில வந்து அவர் வந்து மோசையோட பேசுகிறார். இதுதான் பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே எப்படி வர்றாரு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்லையும் 50ஆவது நாள் தான் இறங்கி வர்றாரு. எந்த 50ஆவது நாள்? இயேசு பலியிடப்பட்ட அதுலேருந்து நாள்லேருந்து 50ஆவது நாள். ஓகே, இதில் நமக்கு புரிஞ்சிச்சு. இப்போ லூக்கா, அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார், காட்சி அளித்தால் இருக்கும். யோவானில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தோமா இருக்கும்போது அப்படிலாம் எழுதுவார். சில காட்சிகள் இப்போல்லாம் நாட்கள்லாம் எழுதலை. ஸோ இந்த மாதிரி 40 நாள் காட்சி அளிக்கிறார் இயேசு. உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார். அந்த சீசர்கள் எத்தனை, இது வந்து பவுல் எழுதும்போது 500 பேர் கிட்ட, குறிப்பாக 12 பேர், 11 பேர், அதுக்கப்புறம் உள்ள அந்த பெண்கள் எல்லாம் சேர்க்கும்போது நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து இப்போ அந்த ஆவியானவர் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஆவியானவர் வந்து தேவாலயம் அங்கே இருக்குது, எருசலேமில் தேவாலயம் இருக்குது. இயேசுவை வந்து சிலுவையில் கொல்லும்போது. ஆனால் ஏன் அங்கே இறங்கலை? ஏன் இவங்க மேலே 120 பேர் மேலே இறங்கலை? இந்த பெண்டிகோஸ்தே பண்டிகை எருசலேமில் தான் எல்லாம் கூடி வந்து செய்கிறாங்க.
அப்போ தேவாலயம் இருக்குது ஒரு பக்கம், ஆனால் இவங்க வேற ஒரு வீட்டில் 120 பேர் கூடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆவியானவர் வந்து இறங்கியிருக்க வேண்டியது எங்கே இறங்கியிருக்கணும்? தேவாலயத்தில் இறங்கியிருக்கணும். அங்கே தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, திருச்சியில் இருந்துச்சு. ஆனால் அங்கே இறங்கலை. ஏன் இவங்க 120 பேர் கூடியிருந்த வீட்டில் இறங்குறாரு? ஏற்கனவே அது தேவாலயத்தை இடிப்பேன்னு சொன்னார். நான் 3 நாள் இடிப்பேன், அத்தனை சில மேலே கிழிஞ்சது. இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ வந்து ஆலயமாக வந்து நம்மளை தான் பார்க்குறாரு. ஆமாம். ஸோ இந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இப்போ நீங்கள் சொன்ன கருத்து அதில் இருக்குது. இப்போ இயேசு வந்து நிறைய விசாரணைலாம் பண்ணும்போது அவர் மேலே எந்த குற்றத்தை வச்சு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதில் முக்கியமான குற்றச்சாட்டு இவர் வந்து இந்த ஆலயத்தை 3 நாளில் இடிச்சிட்டு 3 நாளில் நான் கட்டுறேன்னு சொன்னது தான். ஆனால் அது கூட அவங்களால நிரூபிக்க முடியல. அவர் வந்து எதை குறித்து சொன்னார்? இதோடைய அந்த உள்கருத்தை நம்ம தியானிச்சுட்டு அடுத்ததுக்குள்ள போயிடலாம். ஏன் அப்படி சொன்னார்? இந்த மாதிரி கட்டடம் இல்லை, இனிமேல் மனுஷனுக்குள்ள வாசம் செய்வாங்க. அவர் வந்து அந்த எருசலேமில் இருக்க தேவாலயத்தை இடிங்கன்னு சொன்னாரா? எதை இடிக்க சொன்னார்? எதை கட்டுவேன்னு சொன்னார்? மத சடங்கு இப்போ வந்து இங்கே தேவாலயன்றது வந்து இயேசு தான். இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேசுகிறத பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி போவார். இதே தான் சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ளேயும் தேவப்பிரசன்னம் வந்து இறங்கி போகும். நாங்கள் பழைய ஏற்பாடு பார்க்கும்போது 400 வருஷம் அமைதின்னு பார்த்தோம். இந்த 400 வருஷம் அமைதியில் வந்து ஆண்டவரே தேவாலயத்தை மறந்துட்டார். இறங்கி வருது. ஏன்னா இறங்கி வர்றதுக்கு யாருமே இல்லை. இறங்கி வந்து பிரசன்னத்தில் காட்சியில் இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆண்டவரை தேடுறவங்களே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் தேவாலயம் மறக்கப்பட்டு போகுது. தேவாலயத்தில் சடங்குகள் நடக்குது. அங்கே தினசரி பலி, வாராந்திர பலி, மாத துவக்க பலி எல்லாம் நடக்குது. ஆனால் சடங்கு தான் நடக்குது. யாருமே தேவனை வந்து தேடலை. ஸோ இந்த 400 வருஷத்தை வந்து நம்ம கிட்டத்தட்ட இருண்ட காலம்னு சொல்கிறோம். ஆவியானவர் வந்து உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைன்னு பார்க்கும்போது இது எங்கே நின்றுச்சு அப்படின்றத நீங்கள் பழைய ஏற்பாடு பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள். ஆனால் புதிய உடன்படிக்கைகள் வரும்போது இப்போ இயேசு பிறந்துட்டாரு. இயேசு பிறக்கும் போதே ஆவியானவர் எங்கே இல்லை? ஒரு மனிதனுக்குள்ள அந்த தேவாலயத்தில் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவாலயத்தில் வந்து தேவ பிரசனை இல்லை. எருசலேமில் தேவாலயம் இருக்குது, ஆனால் பூசைகள் நடக்குது, ஆராதனைகள் நடக்குது, பலிகள் நடக்குது. ஆனால் அங்கே வந்து அவர் இறங்கி வந்து பிரசனம் பண்ணலை. ஸோ ஆனால் இயேசு பிறக்கும் போதே ஆவியானவர் இப்போ யாருக்குள்ள வர்றாரு? இந்த ஆவியானவர் தான் நம்ம முக்கியப்படுத்தி பேசிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே பேசுகிறது என்னென்னா பழைய உடன்படிக்கையில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், இயேசுடைய காலகட்டத்தில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், நம்ம காலத்தில் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார். ஸோ இதுதான் நம்மளுடைய தியானம். அந்த நாளை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு பிறக்கும் போதே ஆவியானவரில் தான் பிறக்கிறாரு. ஆனால் செயல்பட்டாரா? அந்த காலத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணா ஞானஸ்தானத்துக்கு. ஓகே, அந்த செயல்பாடுன்னு பார்க்கும்போது ஆமாம் உள்ளே வந்தார். ஆனால் இயேசுவே வந்து 30 வயசு வரைக்கும் எதுவுமே செய்யலை. சபையில் செயல்பாடு, ஆவியானுடைய செயல்பாடுன்னு பார்க்கும்போது 3 வருஷம். அந்த 3 வருஷம், அந்த 30 வருஷத்தில் வந்து ஆவியானுடைய செயல்பாடுகள் இல்லை. ஆனால் ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாரு? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு. இந்த செயலுக்கு வந்து வருகிற ஆவியானவரை நம்ம ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம். இந்த செயல்படுகிற ஆவியானவர் இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து உயிர்த்ததின் உறுதியை கொடுக்குறாரு, ஆவியானவருக்காக காத்திருக்க சொல்லாரு. இப்போ எத்தனை நாள் உறுதிப்படுத்துறாரு? நான் உயிரோடு தான் எழுந்தேன்னு சொல்லி இயேசு காலகட்டத்தில் வந்து ஆவியானவர் செயல்பட்டார். ஆனால் அந்த 3 வருஷம் மட்டும்தான். இந்த இடத்துலையும் வந்து ஆவியானவர் வந்து இயேசை விட்டு எப்போ பிரிஞ்சாரு, இயேசுக்குள்ளே எப்போ திரும்ப வந்தார், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். எந்த இடத்துல பிரிகிறார் இயேசு? இவர் வந்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணும் போதே பிரிஞ்சிட்டார். அந்த பாவம் வந்து அவர் மேலே சுமத்தப்பட்டுச்சு. அதுக்கு மேலே அவர் கூட இருக்க முடியல. கெத்செமனே தோட்டத்தில் வந்து 3 தடவை போய் ஜெபம் பண்ணார் பாருங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் போடுவாங்க. நீங்கள் இங்கே வந்து யாரும் இல்லைன்னா ஆவியானவர் இல்லை. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராப்போஜனை முடிச்சுட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. இவர் ஜெபம் பண்ணுறாரு. மற்ற சீசன்லாம் ஒரு இடத்துல இருக்கு சொல்கிறாரு. 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. நான் போய் இந்த மாதிரி எனக்கு மரணத்துக்கு எதுவான துக்கம் இருக்குது. ஸோ இந்த மரணன்றது வந்து எங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆவிக்குரிய மரணம் எங்கே ஏற்படுதுன்னா, பிதா வந்து பாவத்தை வந்து இவர் மேலே, மனுஷனுடைய பாவத்தெல்லாம் இயேசு மேலே சுமத்துறாரு. அவர் அங்கே போய் ஜெபம் பண்ணும் போதே, அதனால தான் அவர் உடம்புல இருந்து ரத்தம் வியர்வையாக வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அங்கேயே இது ஆயிடுது. அவர் சிலுவையில் தொங்கும் போது கூட யாரும் இல்லை,
கூட இல்லை, ஆவியானவர் இல்லை, மனிதனாக தான் அவர் வந்து மரிக்கிறார். ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஆவியானவர் எப்போ திரும்ப இயேசுக்குள்ளே போனார்? உயிர்ப்பிக்கிறதே ஆவியானவர், மரித்த உடலை உயிர்ப்பிக்கிறது. இவர் வந்து ஆவியில் வந்து உயிராக தான் போகிறாருன்னு சொல்லி பார்க்கணும். பேருக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவி இடத்துல இயேசு போகும்போது ஆவியிலே அவர் உயிரோடு இருந்தார். 1 பேர் 2 பேர்னு சொல்ல நீங்கள் வாசித்தீங்கன்னா புரியும். அப்போ இவர் அங்கே போகும்போது இவருக்கு திரும்ப உயிர் கிடைக்குது. இவர் சாகும்போது மட்டும்தான் ஆவியானவர் கூட இல்லை. ஆனால் இவர் ஆத்மாவும் ஆவியும் போகும்போது, பாதாளத்துக்கு போகும்போதே கூட ஆவியானவர் இருக்கிறார். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து இவருடைய உடலுக்குள்ளே இந்த ஆவியும் ஆத்மாவையும் கொண்டு வந்து இவரை புதிய உடலோடு உயிர்ப்பிக்கிறதும் ஆவியானவர் தான். இந்த ஆவியானுடைய செயல்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ திரும்ப இந்த 40 நாள் இவங்களுக்கு காட்சி அளிக்கும் போது ஆவியானுடைய செயல் இயேசுக்குள்ளே தான் செயல்படுது. நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 500 பேர்கிட்ட காட்சி அளித்து செயல்படுதான்னு சொல்லி பார்க்குறோம். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குதா? இப்போ ஆவியானுடைய செயல்பாடுன்னு சொல்லி பார்க்குறோம். 3 வருஷத்தில் இயேசுக்குள்ளே இருந்து சரீரத்திலேருந்து செயல்படுகிறார். அப்புறம் மரண காலகட்டத்தில் பிரிகிறாரு. திரும்ப ஆவியானவர் உள்ளே வந்து அவர் பாதாளத்துக்கு போகும்போது ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆவியில் உயிருள்ளவராக காணப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அவர் உயிர் தள்ளும்போது ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 40 நாளும் ஆவியானவர் இயேசு கூட தான் இருக்கிறார். இப்போ நான் போனால் தான் அவர் அனுப்ப முடியும்னு சொல்கிறேன். இதில் ஒரு டவுட் அண்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து கிறிஸ்து 3ஆவது நாள் உயிர் திறந்தார் அப்படிங்கிறோம். ஸோ அவர் உயிர் திறந்தும் அதே பாடி தான் எழுந்திருக்குது. ஆமாம், அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பாடியாக இருக்குது. ஆனால் இவர் 3 நாள் வந்து பாதாளத்தில் பிரசங்கம் பண்ணான்ருக்கு. ஸோ இந்த அப்போவே அந்த ஃபஸ்ட் டேவே அவர் பாடியாக இவங்க 3ஆவது நாள் கல்லறை திறந்து பார்க்குறாங்க. இல்லை எழுதப்பட்டிருக்கு. இப்போ பாடி இங்கே இருக்கும்போது அவர் ஆத்மா மட்டும்தான் பாதாளத்துக்கு போச்சா, திருப்பியும் அந்த வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு தேரி மாறுதில்லை. ஸோ அந்த சூப்பர் நேச்சுரல் வந்து முன்னாடியே நடந்துருச்சா? ஓகே, வெளியே வரும்போது தான் அந்த பாடி எதிர்ச்சி வந்து பாடி அங்கே இல்லை. 3ஆம் நாள் பார்க்கணும். அப்போ அந்த 3 நாள் பாதாளத்தில் பிரசங்கம் பண்ணார் அப்படின்ட்டு இருக்கு. அங்கே உடம்போட இருந்துப்பாரு அவர் உடம்பு. இவங்க வந்து பாறையை நவுத்திட்டு தான் இவங்க தான் பார்க்குறாங்க 3ஆம் நாள் அவங்களுக்கு. ஸோ அந்த தீர்க்க தரிசனத்துக்கு முன்னாடி 3ஆம் நாள் அந்த தீர்க்க நிறைவேற்றுவதற்கு அன்றைக்கி தூதன் அப்படி பண்ணாங்க, அவங்க பார்த்தாங்க. இல்லை 3ஆம் நாள் போகிறது அவங்க வழக்கம். ஸோ அது ஒரு சின்ன இதுதான். பட் உங்களுக்கு என்ன தோணுது? வெறும் ஆவியா போயிருப்பாரா இல்லை உயிர் திறந்த உடலோடு போயிருப்பாரா? சரீரத்துக்குள்ள ஆவி இருக்கும். ஓகே, ஏன்னா அவரோட பாடி வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பாடி. கதவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இது. ஆனால் நமக்கு ரொம்ப ஆழமாக தியானிக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி. ஆனால் என்னுடைய தியானத்தின்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிர்த்தெழுந்த உடலோடு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் வந்து இங்கே தான் இருக்குது. சரீரம் வந்து கல்லறையில் தான் இருக்குது. அது 3ஆவது நாள் தான் சரீரத்துக்குள்ளே அது வருது அப்படின்றது என்னுடைய தியானம். இது எதுன்னு அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, இவர் உடம்போடு அங்கே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் வந்து உடம்போடு எந்திரிச்ச உடனே எங்கே போகணும் அப்படின்னா, இவர் வந்து மேலே போகலை, பாதாளத்துக்கு தான் போகிறாரு. இந்த 3 நாள் பார்க்கும்போது பாதாளம் எப்படி யோனா மீன் வயிற்றில் இருந்தாலும் அது மாதிரி பூமியுடைய வயிற்றில் நான் 3 நாள் இருப்பேன்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து எங்கே உடம்பு கிடைக்குது அப்படின்னா, அந்த நியூ பாடி, அந்த குளோரிஃபைட் பாடி எங்கே கிடைக்குது அப்படின்னா, இவர் மேலே போகிறார். அதாவது உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து மகிமையான உடல் கிடைக்கல. இன்னும் இவர் மேலே போய் பரிசெலுத்த வேண்டியிருக்குது. அழுப்புடையோடு தான் போனார். அந்த இதை நம்ம பார்க்குறோம். இது வந்து மரியாள் வந்து இயேசு தொட போகிறா, இல்லை என்னை தொடாத, எங்கள் அப்பாட்ட போயிட்டு போகலை இன்னும் அப்படின்றார். இது எதை குறிக்குது அப்படின்னா, இவர் வந்து இன்னும் குளோரிஃபைடு பாடிக்குள்ளே வரல. இவர் வந்து அந்த அழுக்குடையோடு இருக்கிறார். அழுக்கு வஸ்திரத்தோடு மேலே போகிறார். இந்த அழுக்கோடு தான் மேலே போகிறான்னு சொல்லியிருக்கோம். அங்கே மேலே போனதுக்கப்புறம் தான் பிதாவிடத்தில் போய் தன்னை பலி அந்த காணிக்கை செலுத்துகிறார். இவர் வந்து ஒரு ஆசாரியாராக போகிறாரு, பலியாடாக போகிறாரு. இவருடைய உடையெல்லாம் அழுக்கு. இதனால தான் மரியாள் பார்க்கும்போது தோட்டக்கார மாதிரி தோன்றாரு. குளோரிஃபைட் பாடி இல்லை. ஒரு தோட்டக்கார மாதிரி ஏன் தோணுது அப்படின்னா, இவர் உடம்பெல்லாம் அழுக்கு, இந்த காயங்கள், ரத்தங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கணும். ஸோ ஒரு அழுக்கு படிஞ்ச உடையோடு தான் இவர் வந்து மேலே போய் பலியாட பலி செலுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்குது. மரியாள்கிட்ட இவங்ககிட்ட வரும்போது சாயந்தரம் தான் வருவார். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் இந்த 12 பேர்ட்ட 11 பேர்ட்ட வருவார். 11 பேர்ல தோமா இல்லை, 10 பேர்ட்ட வருவார். இந்த 10 பேர்ட்ட வரும்போது தான்
தோமா வந்து தொட்டுப்பான்னு சொல்லுவார். மற்ற இதெல்லாம் அது அடுத்த வாரம், ஆக்சுவலி அடுத்த சண்டே தான் தோமா இருப்பார். முதல் சண்டேயில் வந்து இவங்க சந்தேகம் வரும், ஆனால் நிரூபிப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த டீட்டெயில் மட்டும் பார்த்துக்கணும். இதுலேருந்து இதன் அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த மகிமையின் உடல் வந்து மேலே போய் பலி செலுத்தினதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இது வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசனத்தில் வரும். இந்த அழுக்குடையோடு வந்திருக்கிற இந்த யெஷுவாவை பார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் சாத்தான் விலகி போவான். இது வந்து நியாயஸ்தலம், என்ன சொல்கிறது, ஒரு கோர்ட்டுன்ற மாதிரிலாம் வருது நிறைய காரியங்கள் வந்து. சாத்தான் வந்து அங்கே போய் ஒரு அழுக்குடையோடு நிற்கும் போது தான் இவருக்கு வந்து இவருடைய உடையை மாற்று அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தூதர்கிட்ட சொல்லுவாங்க. இவருடைய உடை மாற்றப்படும். அப்போ தான் சாத்தான் ஓடி போவோம் அந்த மகிமையின் உடல் வந்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் தான் மகிமையின் உடலுக்குள்ளே வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இதுதான் என்னுடைய தியானம். முன்னாடி ஓகே, சிறுவையை மறைக்கும்போது மனிதனாக மறைக்கிறாரு சொல்லி பார்த்தோம். அவங்க கள்ளத்தை ஒருத்தர் வந்து இருக்கும்போது என்னோட பரதேசில் பாயிண்ட் வார்த்தை அது மனிதனாக சொன்னாரா ஆவியோட அது இது இந்த கொஸ்டின் வந்து ரெண்டுக்கு வரும். இப்போ அங்கிள் நீங்கள் சொன்னதுலேயும் இப்போ பாதாளத்துக்கு போகாமல் என்னோட பரதேசில் இருப்பா என்போ இவர் நேரம் ஹெவன்கே போயிருக்கலாம். அந்த உயிர் இந்த பரதேசின்றது என்ன? இப்போ நம்ம பரதேசின்னு பரதேசியை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு இந்த கருத்து புரியும். பரதேசின்னு அவர் எதை மீன் பண்ணுறாரு? பரலோகம். ஆபிரகாமின் மடியும் பரதேசம் வேற வேற தானே? ஆமாம், ஆபிரகாம் இதுதான் நமக்கு வந்து இந்த இயேசு மரிக்கிற வரைக்கும் பாதாளத்தில் தான் இருக்கிறாரு ஆபிரகாம். ஆனால் அது வேற இடம். ஆனால் இவங்க கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் இவங்களும் கீழே தான் இருக்கிறாங்க. இதைத்தான் வந்து ஒரு உலகம், அதில் பகுதி வந்து நீதிமான்கள் தங்கியிருக்கிற இடம், அது ஆபிரகாமின் மடி. இன்னொரு பக்கம் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் தங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்க. இது வந்து பாதாளத்தில் தான் இருக்குது. இது வந்து பரலோகம் கிடையாது, மேல் உலகம் கிடையாது. இயேசு பாதாளத்துக்கு தான் போகிறாரு. முதல்ல எங்கே போயிருப்பார் அப்படிங்கும்போது பார்க்கும்போது இங்கே இந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு தான் போகிறாரு. அப்போ வந்து திருட அங்கே போனானா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை வந்து திருட வந்து இயேசு கூடவே இங்கே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆபிரகாமின் மடிக்கு போயிருக்கு வாய்ப்பு. அதுதான் பரதேசின்னு சொல்கிறோம். ரெண்டுமே பாதாளம் பரலோகம். ஆபிரகாமின் மடியும் பேரடைஸும் ஒன்று. ஆமாம், கிட்டத்தட்ட அது ஒன்றுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். பரதேசின்றது வந்து அதுதான். இல்லைன்னா அவர் வந்து வேற, நான் வந்து என்னுடைய நாட்டுக்கு கூட்டு போயிருப்பேன்னு சொல்லியிருப்பாரா இருக்கும். அது பரதேசின்றது வந்து இப்போதைக்கு தான். ஆனால் அதை காலி பண்ணுறாரு இயேசு. அதை எப்போ காலி பண்ணுறாரு? இப்போ வந்து ஆபிரகாமின் மடி எப்போ காலி பண்ணுறாரு? இவர் ஒரு விட்டு நிறைய ஆவிகள் கிளறுகள்லாம் திறக்கப்பட்டு சொல்லி நிறைய பேர் எழும்புனாங்க, எருசலேமில் வந்து போய் காட்சியளித்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இது என்னைக்கு நடந்துச்சு? அன்னைக்கே நடந்துச்சு. அவர் உயிர்த்தெழுந்த அன்னைக்கே நடந்துச்சு. இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மத்திய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் உயிர் போகும்போதே கல்லறு திறந்துச்சுன்னு தான் மத்திய எழுதும்போது எழுதுவார். ஆனால் காட்சி அளித்தது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம்ன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, அன்னைக்கே இவர் வந்து அன்னைக்கு உயிர் போன உடனேயே இவன் அதுக்கு முன்னாடி செத்துட்டான். இல்லை, இதுக்கு அப்புறம் தான் சாகணும். இயேசு தான் ஃபஸ்ட்டு. 3 பேரில் வந்து முதல்ல சாகிறது இயேசு தான். இவங்க அதுக்கப்புறம் தான் சாகுறாங்க, இவங்க 2 பேரும். அப்போ வந்து இயேசு போகிறாரு, போய் பாதாளத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்ககிட்ட வர்றாரு. இது இன்னைக்கு நடந்துச்சு. இதெல்லாம் பாதாளத்தில் நடந்து நமக்கு தெரியல. அதில் கல்லறைகள் திறக்கப்பட்டது. முதல்ல இறந்தனால அந்த செகண்டே வந்து பேரடைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஆபிரகாமின் மடியும் பேரடைஸ் வேறையா இருக்கலாம் அப்படின்னு நான் இன்னும் இயேசு முதல்ல மறிக்கிறேன். இதை வச்சு பிரிக்கிறோம். இப்போ வந்து ஆபிரகாமின் மடியும் பரதேசியும் வேறுன்னு. இப்போ பரதேசில் யார் இருக்கிறா? கொஞ்சம் முக்கியமானது. பரதேசில் யார் இருக்கிறா? ஆபிரகாம் மடியில் யார் இருக்கிறா? முதல் ஆள் கல்லனா இருக்கும் பரதேசி. இயேசு கிறிஸ்து பரதேசி வந்து முதல் உடனேயே ஆக்சுவலாக அந்த பேரடைஸ் போயிடுறாரு. அப்போ இவர் போய் ஒரு ஆபிரகாம் மடிக்கு வேற ஒரு இடத்த உருவாக்குறாரு. அப்போ ஆபிரகாம் மடி எங்கே ஆரம்பிச்சது? ஆபிரகாம் மடி எங்கே ஆரம்பிச்சது? ஆதாம் மடின்னு போட்டிருக்கணும். ஆபிரகாமின் மடி எங்கே ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? அது வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுத்த ஆபிரகாமுக்குள் ஆமென்னு இங்கே அப்படி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படல. ரொம்ப டீப்பாக தான் போகிறோம். இதுதான் நம்ம தியானிக்கிறது ரொம்ப நல்லது. 3 பாதாளம்னு சொல்கிறாங்க. மேல் பாதாளம், நடு பாதாளம், கீழ் பாதாளம். ஓகே, இந்த கீழ் பாதாளத்தான் பிசாசு. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். கீழ் பாதாளம் வந்து சைட் பை சைடுன்னு இல்லாமல், நான் சைட் பை சைடு நீ ஏன் பார்க்குறேன் அப்படின்னா,
இவங்க பார்க்குறாங்க இந்த லாசரு, மரித்து போன லாசரும் பணக்காரனும் இந்த இதில் இன்னொன்று பணக்காரன் செத்தவொன்னு எங்கே போகிறான், மரித்து போன லாசரு செத்தவொன்னு எங்கே போகிறான். இங்கே தான் ஆபிரகாம் மடியை பற்றி நம்ம முதல்ல பார்க்குறோம். இப்போ ஆபிரகாம் ஒன்று நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு பேசுகிற கிளியராக நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சவுலை வந்து நம்ம வந்து தோற்று போனவனா காண்பிக்கிறோம், ஆண்டவருக்கு எதிரானவனா காண்பிக்கிறோம் தாவீது. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் வந்து இவர் கூப்பிடுவாப்புல, திருப்பி நீ வந்து இன்றைக்கும் நீயும் பிள்ளைகளும் என் கூட இருப்பீங்க அப்படின்றாரு. அப்படின்போ தப்பானவங்களுக்கு கூட அந்த டைமில் வந்துட்டு சாமுவேலுக்கு கூட இடம் கிடைக்குது அப்படின்போ அந்த டைமில் அந்த நியாயம் தீர்த்திருப்பார். அது வந்து உண்மையிலேயே சவுல் வந்து பேசினாரா, சாமுவேல் வந்து பேசினாரா? சவுலும் சாமுவேலும் பேசினதா தான் இருக்கு. நமக்கு வந்து அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு மந்திரவாதி எழுப்புறது நம்ம பார்க்குறோம், சாமுவேல் எழுப்புறத பார்க்குறோம். அப்போ வந்து மந்திரவாதியுடைய கட்டுப்பாட்டில், அதாவது இது வந்து தேவனுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு ஆள், அவங்க வந்து சாமியோடைய ஆவி எழுப்ப முடியுமா? செத்து போன சாமியில எழுப்ப முடியுமா? ஏன் தொந்தரவு பண்ணுறேன்னு தான் கேட்குறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இதில் வந்து இதை வச்சுட்டு நம்ம தியானிக்கும் போது நமக்கு கொஞ்சம் குழப்பம். இது வந்தது வந்து சாமுவேல் பேரில் வந்து வேற ஒரு ஆவியாக இருக்கலாம், ஆனால் நடக்க போகிறத அது சொல்லுது. உண்மையிலேயே நடக்க போகிற சம்பவத்தை சொல்லுதுன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். வந்த ஆவி வந்து சவுல்கிட்ட சொல்லுது நீ ஏன் கூட இருப்பான்னு. அது வந்து சாமுவேல் இருக்கிற இடமா இல்லை வந்து ஆவி இருக்கிற இடமா, இதெல்லாம் வித்தியாசம். இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, தெரியல. ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு விதத்தில் ஒரு நியாய தீர்ப்பு டிசைன் பண்ணியிருக்கோம், ஆனால் கடவுளோட நியாய தீர்ப்பு டிசைன் வந்து வேற மாதிரி இருக்கலாம். நமக்கு புரியாது என்ன, இங்கே இந்த ஆபிரகாமின் மடி எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஆபிரகாம் செத்ததுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆபிரகாம் வந்து இப்போ வந்து இவங்களோட கீழ்ப்படியாமல் போன ஆவிகளோட போக முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வர சந்தேகம், ஆபிரகாமுக்கு முன்னாடி யார் உங்க மனசில் வர்றா? செத்ததுல நீதிமான் நோவா. இப்போ நோவா காலத்தில் செத்து போன 8 பேர், அவங்க எங்கே இருக்கிறாங்க? இந்த ஏனோக்கு மேலே போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த நீதிமான்கள் பார்த்தீங்கன்னா ஆபேலுக்கு அப்புறம் 7வது தலைமுறையில் ஏனோக்கு, அதுக்கப்புறம் 10வது தலைமுறை நோவா. நமக்கு கேள்வி வர்றது இந்த 8 பேர் எங்கே இருக்காங்க? இவங்க ஆபிரகாம் மடியில் இருக்கிறாங்களா இல்லை வேற இடத்துல இருக்காங்க? இதுக்கு வந்து இப்போ வேதத்தில் வந்து வெளிச்சம் இல்லை. ஐயா ஏதாவது தெரியுமா? இப்போ ஆபிரகாமுடைய மடின்னு எங்கே பார்க்குறோன்னா ஆபிரகாம் செத்தது. ஒருவேளை ஆபிரகாமுக்கு முன்னாடி சாரால் செத்தாச்சு, சாரால் எங்கே போயிருப்பா? சாராலும் நீதிமான். வேத பண்டிதர்கள் சொல்கிறீங்க, சொல்லுங்க. பேசிக் வரும்போது பாதாளத்துக்கு தான் வருது. பேசிக்காக மேல் பாதாளம் அடக்கம் பண்ணுறாங்க. மேல் பாதாளம் அது பரிசுத்தவான்கள் தங்குகிற ஸ்தலம். 2வது பாதாளம் ஆவிகளின் நிலைப்பாருகிற ஸ்தலம். 3வது தான் அந்த 2வது பாதாளம் என்னது? ஓகே, நீ அண்ணன் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா மேல் பாதாளத்தில் வந்து பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற இடம். 2வது பாதாளம் என்ன சொல்கிறீங்க, எதை மீன் பண்ணுறீங்க? 3ங்கும் போது நமக்கு அதில் தான் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். 2வது யார், எங்கே அது யார் இளைப்பாறு? நான் நினைக்கிறேன் ரட்சிக்கப்படாதவங்க. அந்த 3வது பிசாசுடைய சர்வ வல்லமை கட்டப்பட்டு அதுக்குள்ளே போடப்படப்பார் அப்படிங்கிற ஒரு இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு சில வேத பண்டிதருடைய கருத்து. ஓகே, ஏன்னா இவர் 3 நாள் ஏசாமி பாதாளத்தை பிரசங்கம் பண்ணி யாரை திருத்திருப்பாருன்னா பாவிகளை தான் திருத்திருப்பாருன்னு திருத்தினதான் எங்கேயும் இல்லை. ஒருவேளை இதுதான் நமக்கு இது வந்து நமக்கு இந்த கத்தோலிக்க உபதேசத்துக்கும் நம்ம உபதேசத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். கத்தோலிக்க உபதேசம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் பிரித்து பார்க்குறாங்க. அவங்க வந்து நடுவில் இடையில ஒன்று இருக்குது, பரதேசிக்கும் நரகத்துக்கும் இடையில இன்னொன்று இருக்குது. அதை வந்து ப்ரொகட்டரின்னு என்னமோ சொல்லுவாங்க, சுத்திகரிப்பின் ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த சுத்திகரிப்பின் ஸ்தலத்தை வந்து நம்ம ஏற்றுக்கல, நான் ஏற்றுக்கல, நீங்கள் எப்படி தெரியல. இந்த சுத்திகரிப்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மனுஷன் ஒரு முறை பிறப்பதும் அடுத்தது நியாய தீர்ப்பு தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, கத்தோலிக்க உபதேசத்தில் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே போய் சுத்திகரிக்கப்படுறாங்க. எப்படியெல்லாம் சுத்திகரிக்கப்படுறாங்க போது இங்கே நீங்கள் அவங்களுக்காக வேண்டும் பொழுது இங்கேருந்து செய்கிற காரியங்கள் வந்து இதனால தான் வந்து பரிசுத்தவான்களுக்காக அது செத்தவங்களுக்காக பண்ணுற நிறைய காரியங்கள் வந்து இன்னும் கத்தோலிக்க மக்கள் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய டாக்டரல் டிஃப்ரென்ஸ். இதை வந்து நம்ம வேதத்தில் வேறு எங்கேயுமே அது கிடையாது. அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் தெரியல. ஒருவேளை நமக்கு வந்து பொதுவாக வந்து இது என் பொண்ணு கூட கேட்பாங்க, அதான் 2க்கு இடையில வேறு இடம் இல்லையா, பல்லவத்துக்கு நரகத்துக்கும் இடையில வேறு இடம் இல்லையான்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே.
அப்படின்றதான் நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள ஆண்டவர் அன்பானவர் தண்டிக்க மாட்டார் அப்படின்றது தான் நமக்குள்ள எல்லாம் ஓடுறது. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒன்றுமே கிடையாது. நீ உயிரோடு இருக்கும்போதே சுத்தமாக இருக்கணும். சுத்தமாகிறதுனா வேற ஒன்றும் இல்லை, இயேசுடைய ரத்தத்தை ஏற்றுக்கிறியா, வேற ஒன்றும் இல்லை. நீதிமான் நீ எப்படி நீதிமான் பார்க்குறாரு அப்படின்னா, இயேசுடைய ரத்தம் என் பாவத்தை கழுவுச்சு, இந்த நம்பிக்கை மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ செஞ்ச தப்பு செய்யாத தப்பு இந்த இதெல்லாம் வேற, அது அடுத்தது போகிறது. நீ வந்து பரதேசி, அதாவது நீதிமான்ற தகுதி. ஆபிரகாம் நிறைய பாவம் பண்ணார், அதுக்கு முன்னாடி பண்ணார் பின்னாடி பண்ணார்லாம் பார்க்குறோம். எப்படி நீதிமான் ஆக்குனாரு? விசுவாசம். அந்த விசுவாசம் மட்டும் என்ன, நீ எந்த விசுவாசம், எது மேலே நம்பினாரு? பார்த்து பாரு. அதாவது நீதிமான் ஆக்குறதுக்கு ஒரே தகுதிக்கு விசுவாசம் தான். விசுவாசம். இயேசுடைய ரத்தம், அவருக்கு இயேசுடைய ரத்தம் இல்லை, பலியிடுக்கிறார். அவங்க அந்த ஆபிரகாம் பலியின் மூலமாக ஆடுகளை பலியிடுவது மூலமாக தான் அதெல்லாம் அவருக்கு புரியுது. குறிப்பாக வந்து ஈசாக்கை பலியிடும் போது அந்த சத்தியமே அவருக்கு புரியுது. இயேசு இந்த இடத்துல, அதாவது என் மகன் சாக வேண்டிய இடத்துல, நான் சாக வேண்டிய இடத்துல இயேசு செத்தார், அந்த ஆட்டுக்குட்டி சாகுது. ஸோ இதுதான், இதை அவர் நம்புறதுனால தான் நீதிமான். நம்ம நிறையா நினச்சிக்கிறோம் வந்து நியாய தீர்ப்புன்றது வேற ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம அதில் தியானிக்க போகிறோம். இங்கே வந்து இப்போ எதுக்காக இதெல்லாம் வருது அப்படின்னா, நம்ம நீதிமான் அப்படின்னா நான் எந்த தப்புமே செஞ்சுக்கக்கூடாது. இந்த கத்தோலிக்க மக்களுக்கு வந்து இந்த சுத்திகரிப்பு ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, ஏதோ சுத்தம் இல்லாமல் போயிருப்பாங்க, இறக்கும்போது சுத்தம் இல்லாமல் ஆயிருப்பாங்க. அவங்கள வந்து சுத்தம் பண்ணால் தான் அவங்க வந்து அங்கே போக முடியும், ஆண்டவருக்கு இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி ஒரு டாக்டரினை கொண்டு வந்து அவங்கள சுத்தம் பண்ணுறதுக்காக இவங்க ஏதோ செய்கிறாங்க, செத்தவங்களுக்காக நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஏற்றுக்க முடியாது, சத்தியத்தில் வந்து ஏற்றுக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. இதில் குழப்பம் இதாக இருக்குதா, செத்த இடங்களுக்கு போகிறோம். இப்போ அதனால தான் வந்து இந்த 3 இடத்த பற்றி நான் வந்து டீட்டெயிலாக கேட்டேன். இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து செத்த உடனே இவங்க இடத்துக்கு போனார், அப்போ பிசாசுகளுக்கு இடத்துக்கு போனாருன்றதெல்லாம் தெரியல. மேல் பாதாளம், பிசாசு கீழே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நடுப்பாதாளத்தில் வந்து இந்த பாதாளன்றது என்னன்னா, அவங்களுக்கு வந்து இடையில ஒருத்தர் கூட போட்டுருந்தாரு, அதுக்குள்ளே போக வேண்டிய நேரம் ஆகிடும். இந்த பாதாளம்னு ஒரு நெல் கிடையாது, கீழே உங்களுக்கு நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. இது நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக தான் புரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட், நம்ம பார்க்குற இந்த ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து பாதாளம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் நிற்கிறதுக்கு நமக்கு தரை இருக்குது, இந்த தரை இல்லை அப்படின்னா என்னவா இருக்கும், அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். விழுந்துக்கு அந்த என்ன சொல்கிற அந்த ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே நிற்க முடியாது. ஸோ இதைத்தான் பாதாளம்னு சொல்கிறோம். இப்போ வந்து சாத்தானுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கப்பட்டுருந்துச்சு, மேலே வானத்தில் அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டுருந்துச்சு. அது நிற்கிற மாதிரி ஒரு இடம், அவனுக்குரிய இடம், அவனுக்குரிய வாசஸ்தலம். ஸோ அதை இழந்த உடனே அவனுக்கு ஏற்படுகிற ஃபீலிங் என்னென்னா கீழே விழுகிற மாதிரி தான். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுத்துக்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் 3 அறைன்னு வச்சுக்கலாம். இப்போ அவன் வந்து கீழே இருந்து விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கான். அவனுக்கு மேலே வந்து கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் இருக்கிறாங்க, அவங்களும் விழுகிற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அதாவது இந்த வாசஸ்தலன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னா நம்ம இருக்கிறதுக்கு, தங்குறதுக்கு, நிற்கிறதுக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இதைத்தான் வந்து பார்க்கணும். இது வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் இறந்து போனவங்களுக்கு வந்து இது கிடைக்காது, இவங்களை நிற்க வைக்க முடியாது அங்கேயும். ஆனால் இவங்களுக்கு மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இப்போ இதுக்குள்ளே போகிறோம் நம்ம. ஸோ 3 பாதாளத்தில் வந்து 3 பகுதி, அதில் கீழே வந்து சாத்தான், அவனுடைய சபார்டினேட்ஸ், அதுக்கு அடுத்து மேலே இருக்கிறது வந்து கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், இவங்க இங்கேயும் வரலாம். அப்புறம் வந்து மேலே வந்து பரிசுத்தவான்களுடைய, இதைத்தான் பரதேசி அப்படின்னு ஜீசஸ் மீன் பண்ணுறாரு. பரிசுத்தவான்கள் தங்கி இருக்கிற இடம், ஆனால் அது பாதாளம் தான். ஏன் பாதாளம்? ஏன் ஆபிரகாம் வந்து மேலே போகலை, கீழே போகிறாரு செத்துக்கிறவங்க? இதுதான் முக்கியமானது. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து நோவா காலத்தில் வந்து 8 பேர், நோவா மனைவி அவங்க ஒரு 8 பேர் கீழ்ப்படிஞ்சவங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே போயிடாரு, ஆபேல் எங்கே போனான்னு தெரியல. ஸோ இந்த இடம் நமக்கு தெரியல. ஆனால் ஆபிரகாமின் மடி எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாமின் விசுவாசத்துக்குள்ளே வந்தவங்கெல்லாம் ஆபிரகாமின் மடி. அதனால தான் வந்து இந்த லாஸ்டர் செத்த உடனே அங்கே தான் போகிறாரு. இவர் வந்து ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குள்ளே நீதிமானானவர். ஸோ அதனால தான் அங்கே போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சு தானே? ஓகே. இப்போ என்ன கேள்வி இருக்குது? என்ன கேள்வி இருக்குது?
இயேசு கிறிஸ்து சுத்தம் பண்ண கீழ்ப்படியாமல் போட்ட ஆவிட்ட பேசுகிறாரு. அங்கே வந்து போய் நல்ல மாத்திரம் நல்ல மாற்றலாம் போகல. அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, இவங்க மேலே இருக்காங்களே ஏன் மேலே இருக்காங்க, நாங்கள் ஏன் கீழே இருக்கோம்? ஒருத்தர் பார்க்குறாங்க. பணக்காரரும் ஆபிரகாம் பார்க்குறாரு, செத்து போன பணக்காரரு இவங்களை பார்க்குறாரு. ஸோ இது வந்து பார்க்குற இடம் தான். ஆவியில் இருந்தால் கூட ஆவியில் வந்து ஒருத்தர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நான் குறிச்சிக்கோங்க. இப்போ வந்து மேலே பார்க்குறாரு, இவங்க மேலே இருக்கிறாங்க, நான் ஏன் கீழே இருக்கிறேன்னு சொல்லி யார் கேள்வி? ஏசு போகிறார், கீழே போயிடுறாரு. இப்போ வந்து நடு பாதாளத்துக்கு ஏசு போகிறார். அங்கே போனோடனே இவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் நாங்கள் கீழே இருக்கிறோம், இவங்க ஏன் மேலே இருக்கிறாங்க? அப்போ ஏசு என்ன சொல்லியிருப்பாரு? இதுதான் வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி. நான் தான் நற்செய்தின்னு ஏசு சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு அது நற்செய்தியா அப்படின்ட்டு தெரியல. ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கிறது தான். உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். புரியுதா? இப்போ அந்த தான் விளக்குறாரு அவங்களுக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த காரணத்தை தான் சொல்கிறாங்க. நோவா காலத்தில் இறந்தவங்க எல்லாமே இருந்துக்கலாம்ல அந்த பாதாளம் அப்படின்போ காயின். இதைத்தான் கீழ்ப்படியாமல் போன ஆவியில் வசிக்கிற நடுப்பாதம்னு சொல்கிறோம். இப்போ காயினும் அங்கே இருந்துக்கலாம், எல்லாருமே அங்கே இருந்துக்கலாம். அப்போ இப்போ இயேசு தான் பிதா, அவர் உருவெடுத்து வந்தார் அப்படின்போ அவர் அவங்களுக்கு சொல்ல முடியாது. இல்லை, அந்த உருவம் எடுத்து வர்றாரு. திருத்துவத்தை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் இது பண்ணி நம்ம கொஞ்சம் இதாக பார்க்கறது, நம்ம தனித்தனியாக பார்க்கறது ஒரு தப்பாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ரேங்க் கிடையாது. 2-3 பேர் ஈக்குவல். ஆனால் தனித்தனி ஏவி தேவன் அந்த 3 பேருக்கும் என்ன சொல்றது, ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. 3 பர்சனாலிட்டி இருக்குது. ஏன்னா பிதா இப்போ வந்து இயேசு வந்து சிலுவையில் சாகவும் மனுஷனாக சத்தியமே அந்த ஆவியானவர் தான் கூட இணையிறாரு. அந்த பிதாவை பார்க்கும்போது நீங்கள் அவர் மேலே தான் இருக்கிற, எப்பவுமே மேலே தான் இருக்கிறார். இல்லை, ஓகே, அது கரெக்டாக. இப்போ நான் சொன்னால் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா நம்ம பாதாளத்துக்கு போய் ஒரு 3 நாள் பேச வேண்டிய தேவை. ஏன்னா யோனாவின் அது 3 நாள் அங்கே பேசினாரா அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பாதாளத்துக்குள்ளே இருப்பேன், அதுக்கு வந்து யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது தான் சொல்கிறாரு. ஸோ 3 நாள் நான் ஏற்கனவே கோட் பண்ணுறாரு. அப்போது ஆதியிலேருந்து வந்து ஏன்னா அவர் தப்பு பண்ணல, பிசாஸ் ஜெயிச்சிட்டான் ஆதாம் மூலியமா. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். எத்தனை பேர் அதில் ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கலாமல் நிறைய தெரியல. பட் அங்கே போக வேண்டிய தேவை இல்லையே. அங்கே போகணுன்றது பாவியா சாகுறாரு. உடன்படிக்கை ஏன் அங்கே போகிறாரு? இவர் வந்து ஆபிரகாம் மடிக்கு இவர் போயிருக்கலாம். இயேசு செத்தவொன்னு உங்கள் இதுபடி பார்த்தீங்கன்னா மேல்வானம், மேல் பாதாளம், நடுப்பாதாளத்துக்கு தான் போகிறாரு. ஏன் நடுப்பாதாளத்துக்கு போகணும்? இது ஆவிதான் கூட்டிகிட்டு போகுது. இயேசு வந்து சாகடிக்கிறது அசுத்தாவிகள் தான். இயேசு வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதும் அசுத்தாவிகள் தான். அசுத்தாவிகள் வந்து கீழே கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அவங்க இடத்துக்கு போகலை. ஆனால் இந்த நடுப்பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழ்ப்படியாமல் போன ஆவிகளத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் அங்கே போகிறாரு? ஏன் ஆபிரகாம் மடிக்கு இவர் போகலை? செத்த ஒன்று. இதுதான் முக்கியமானது. ஆபிரகாம் மடியில் இருக்கவங்கெல்லாம் நல்லவங்க. பாவியா சாகுறாரு. இவர் வந்து பாவியா செத்ததுனால தான் நம்ம பாவத்து நிமித்தம் அவர் வந்து அங்கே போகிறாரு. இல்லை, இவர் வந்து நீதிமான ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குள்ளே வந்து இவர் நீதிமான செத்துருப்பார் அப்படின்னா இவர் ஆபிரகாம் மடிக்க போயிருப்பார். ஆனால் இவர் வந்து ஆபிரகாம் மடிக்கும் மேலானவர்ன்றதை காட்டுறாரு. கீழே போகிறாரு, அங்கே போய் சொல்கிறார். இப்போ வந்து டேனிக்கு இருக்கிற ஒரே சந்தேகம், நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு 10 லட்சம் பேர் வாழ்ந்தாங்க. 8 பேர் மட்டும் கீழ்ப்படிஞ்சாங்க. நோவா வேலைக்குள்ள வந்தாங்க. 10 லட்சம் பேரில் வந்து 8 பேர் மட்டும் காப்பாற்றினாரு. மீதி உள்ளவங்கெல்லாம் இப்போ ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்றாரு. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன் பெரிய கேள்வி, டேனிக்கு இருக்கிற கேள்வி. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் சுத்தம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்களே. ஆனால் போகலை. தியரி இருக்குது, அதை நான் சொல்லலை. அது ஓகே. இது வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அந்த தேடி இருக்குதா அப்படின்ட்டு நிதானிச்சது. ஆனால் எல்லாருக்கும் தோணுது, ஏன் அவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல, அந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணலை. இதெல்லாம் ஒரு நாள் நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம். இந்த வெளிச்சம் நமக்கு இன்னும் கிடைக்கல. இன்னும் வந்து பாதாளத்தை பற்றி முழு வெளிச்சம் கிடைக்கல, மேலோகத்தை பற்றி முழு வெளிச்சம்லாம் கிடைக்கல. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஏன் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போகலை, கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? யாரை கூட்டிகிட்டு போகல? புரியுது. அந்த கீழ்ப்படியாமல் போனவங்களை இயேசு வந்து சுத்தம் பண்ணி அவர் கூட ஏன் கூட்டிகிட்டு போகல? இதான் கேள்வி, இப்போதைக்கு இருக்க கேள்வி. கூட்டிகிட்டு இப்போ என்னன்னா அங்கே வசனம் இல்லையே. நிறைய பேர் உயிர் தெழுந்தாங்கன்னு வசனம் இருக்குது. நிறைய பேர் சுத்தின பரிசுத்தவான்கள் காட்சியளிச்சாங்கன்னு இருக்கு. நிறைய கல்லறைகள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு. அது வந்து இவங்களா கீழ்ப்படியாமல் போனவங்களா நீதிமான்களா?
இதை வச்சு தான் அந்த 3 பாதமும் படிக்கிறோம். போனதே அவங்க மாத்திரக்காக தானே இருக்கும். அவங்கள குத்தி காணிக்க அவங்கள குத்தி காணிக்க போயிருக்க மாட்டாங்க. என்னோட இது பார்த்தீங்கன்னா மாத்திரக்காக அவர் போகல அப்படின்றோம். அப்படியா? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அவங்களுக்கு தண்டனை இருக்கா? ஆமாம், அவங்களுக்கு நியாயம் இருக்கு. இல்லை, அவங்க மாத்திர மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் பூலோக வாழ்க்கையே எப்படி வேணும் இருந்துக்கலாம். இந்த தேசங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு ரொம்ப இதோட முடிஞ்சு போச்சியா? கிருபை, இரக்கம் கேள்வி நியாயம் இருக்குதான். இல்லை, நமக்கு வந்து என்னோட கேள்வி அவங்க நல்லவங்களா மாற்றி ஏன் கூட்டிட்டு போகல, அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா இது ஏன் கேட்கும்போது நீங்கள் இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, நான் காத்திருந்தேன். உலகத்திலேயே வந்து அதிக வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரே மனுஷன் யாரு? மெத்துசலா. மெத்துசலா யாரு? நோவாவோட பேர், ஆதாமோட பேர். நோவோடைய பேரை நீங்க சொல்ல முதல் சொன்ன கரெக்ட். நோவுடைய மகனுடைய மகன் தான். இந்த மெத்துசலா ஏன் வந்து அவர் தான் உலகத்திலே அதிகமாக வாழ்ந்தவர். ஆதாமை விட ஏன் அதிகமாக வாழ்ந்தார்? இதுதான் கிருபையின் காலம்னு சொல்றாரு. இந்த மெத்துசலா ஏன் அதிக வருஷம் வாழ வைக்கிறாரு ஆண்டவர்னா காத்திருக்கிறார். செய்தி என்னன்னா, இந்த மெத்துசலான்ற பேருடைய அர்த்தம் என்னன்னா, இவன் சாகும்போது உலகம் அழியும், உலகத்தில் தண்ணி வரும், இதுதான் உலகம் தண்ணி வந்து அழிவுன்றது தான் செய்தி. இந்த மெத்துசலான்ற பேரை கேட்ட உடனே மக்களுக்கு என்ன புரியணும்? இந்த மெத்துசலாவுடைய அப்பா யாரு? ஏனோக்கு. இந்த ஏனோக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே தான் அவர் தேவனோட பழக ஆரம்பிக்கிறார். 65 வயசுல ஏனோக்கு மெத்துசலா பறக்கிறான். மெத்துசலா பிறந்தோடனே இவர் தேவனோட உறவாட ஆரம்பிச்சார். ஏன்னா இந்த செய்தி கிடைச்சிச்சு, இவன் செத்தான் உலகம் அழியும், அதனால தான் அவர் வந்து தேவனோட பழகிறாரு. இதுதான் வந்து இந்த மெத்துசலா கேட்க எல்லாருக்குமே என்ன வரணும் அப்படின்னா, இப்போ இப்படின்னு இயேசு வரப்போறாரு, இயேசு வரும்போது உலகம் அழியும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதே செய்தி தான் அப்போ. அதனால தான் நோவா காலத்தில் வாழ்ந்த மாதிரியே இப்போது மனுஷகுமாரிய காலத்தில் நடக்கும். இதை வச்சு தான் நம்ம உறுதியாக சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து மீட்பு இல்லை, செத்ததுக்கப்புறம் மீட்பு இல்லைன்னு சொல்கிறோம் இந்த கீழ்ப்படியாமல் போனவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அதே மாதிரி தான் மக்கள் அந்த மெத்துசலாவுக்கு அவ்வளோ வயசை கொடுத்ததுக்கு காரணம் அப்படின்னா, இவன் செய்தி கொடுத்துட்டாரு. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு செய்தி என்ன அப்படின்னா, இவன் செத்தானா உலகம் அழியும் தண்ணினால். இந்த செய்தியை கேட்டோன்னு என்ன வரணும்? இப்போ வந்து தண்ணியில் இருந்து காப்பாற்றுறதுக்கு நோவாவை வேலை கட்ட சொல்கிறாரு. இது எத்தனை வருஷமாக கட்டுறாரு, இந்த கட்ட ஆரம்பிக்கிறது. இப்போ நோவாவுக்கு வந்து அவன் 500 வயசில் தான் வேலை ஆரம்பிக்கிறாரு. இதுவும் நடக்குது. இப்போ வந்து இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கும் இப்போ இருக்கிற சபைக்கும், இப்போ இருக்கிற சபை மூலமாக தான் ஆண்டவர் உலகத்தில் சொல்கிறாரு, நான் வந்து உலகத்தை அக்னினால் அழிக்க போகிறேன், ஆனால் ஒரு குரூப்பை நான் காப்பாற்ற போகிறேன்ற இதுதான் செய்தி. இந்த செய்தி யார் நம்புகிறான்? இந்த நோவா காலத்தில் நடந்த மாதிரியே தான் இப்போவும் நடக்குது. சபை ஒரு மாதிரி இருக்கலாம், நோவா காலத்தில் இந்த பேலை ஒரு மாதிரி இருக்கலாம், நாற்று அடிக்கலாம், கிண்டல் பண்ணாங்க நோவா பேலையை கட்டும்போது. இதே மாதிரி இன்றைக்கும் சபை கிண்டல் பண்ணி தான் இருக்கிறாங்க. இயேசுவாகி வரப்போகிறதால உலகமாவது அடைய போகிறாரு. இதுதான் மாடல் தான் அவர் செய்கிறார். இந்த நோவா காலத்தில் வந்த வெள்ளம் அங்கே தண்ணியில் அழிஞ்சது, இப்போ இருக்கிற பூமி அக்னினால் அடைய போகுது. அங்கே வந்து பேலை வந்து 8 பேர் வந்து சபைக்கு சமம், இங்கே வந்து இப்போ இருக்கிற சபை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செய்தி ஒன்று தான். ஏன் அவங்களுக்கு வந்து கிருபை கிடைக்கல அப்படிங்கும்போது செய்தியை சொல்லியாச்சு. நான் சொல்லாமல் அழிச்சேன்னா பரவாயில்ல, நான் சொல்லிட்டு தான் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 1000 வருஷம் கிட்டத்தட்ட அவர் வந்து செய்தியை கொடுத்துட்டாரு மக்களுக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு செய்தியை கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ இனி ஏன் வரல, ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால தான் விசுவாசம் முக்கியம்னு சொல்லி பார்க்கணும். அது நம்மளும் வந்து நோவா இந்த 7 பேர், அதனால தான் நம்பினவங்க தான் முக்கியன்றது பார்க்கணும். ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்குறாரு, அந்த செய்தியை நம்பினவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க தான் நீதிமான். நம்ம செஞ்ச நல்லது கெட்டது இதெல்லாம் அடிப்படையில் வேறு. ஸோ இதுக்குரிய பலாபலன் கிடைக்க போகிறது வேறு. ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறது அல்லது வந்து ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரே தகுதி நம்புறது தான். அவர் கொடுத்த செய்தியை இன்றைக்கி அதே தான், இயேசு தான் நற்செய்தி. நான் இந்த செய்தியை நம்புறையா, நான் இருக்கிற இடத்துக்கு வா, என் மகன் இருக்கிற இடத்துக்கு வா, அதுதான் செய்தி. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், அந்த கீழ்ப்படியாமல் போனவங்கள திருத்தி கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம காலத்தில் இப்போ அக்னினால் அழிக்க போகிறாரு, ஒரு கூட்ட மக்கள் அழிய போகிறாங்க, அவங்கள திருத்துறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக நீ அன்னைக்கு கொடுத்ததானே, அவங்களுக்கு கொடுத்ததானே எங்களுக்கு கொடு. நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போனாங்க, அவங்க நீ வாய்ப்பு கொடுத்ததானே எங்களுக்கு கொடுன்னு சொல்லி அவனோட கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இன்னைக்கு விசுவாசிகளாக இல்லாதவங்க செத்தாங்கன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ இதுதான் உறுதியாக நம்ம பார்க்கணும். ஓகே, ரொம்ப டீப்பு தான். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னே வைங்கயா. பரலோகத்தில் நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கும்,
அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும். பேச்சுக்கு தானே அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதான் விசுவாசம் தான் முக்கியம் சொல்லி யூதருக்கு வந்து தான் அவங்களுக்கு அழிவில் அவங்களுக்கு கடைசியாக ரத்த சாட்சியாக மறிச்சு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் யூதருக்கு. நமக்கு இருக்கிற இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கிருபை தான். வேதம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அவ்வளோ கூட இல்லை. அதனால இப்போ எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி அவர் காத்துட்டு இருக்காரு. அதுவும் வந்துடலாம், குயிக்காக வந்துடலாம். வந்துடும். இதே நோவா காலத்தில் அந்த மெல்கிசேதேக் மாதிரி தான் இப்போவுமே இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரே மாடலாக. ஆனால் அது வந்து பாதாளத்துக்கு போனதோட நோக்கம் வந்து வந்து அது மறைபொருளாக இருக்குது. ஆனால் அது இல்லை, போனது வந்து காரணம் 2 காரணம். ஒன்று வந்து அவர் பாவியாக மடிச்சதுனால ஆபிரகாம் அடிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாவம் வந்து நம்ம பாவத்தை ஏற்றிட்டு போகிறாரு, அதனால் அங்கே தான் போய் ஆகணும். கீழ்ப்படியாமல் போன ஆண்களுக்கெல்லாம் போய் ஆகணும். ஆனால் போன இடத்துல இங்கே தான் ஆவியானவர் உள்ளே சேர்றாருன்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து ஆவியில் வந்து மரிச்சவராக போகலை. 3 பிரசங்கித்த மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆவியில் மரணம், ஆவியில் உயிர் அப்படின்றது எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தேவனோடு உள்ள உறவு. இப்போ வந்து நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கும் தேவனுக்கும் உறவே கிடையாது. அவங்க கனெக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இயேசு அங்கே போகிறாரு. ஆனால் போகும்போது வந்து ஆவியில் இவர் வந்து மரிச்சவராக போகிறாரு. ஆனால் போகும்போதே ஆவியில் உயிருள்ளவராக தான் பேதுரு எழுதுறாரு. அவர் ஆவியில் உயிருள்ளவராக காணப்பட்டார் அப்படின்னு எழுதுவார். இங்கே வந்து ஆவியில் உயிருள்ளவராக தான் பேசுகிறார். அவர் செத்தவராக இல்லை. இங்கே தான் வந்து ஆவியான இந்த திருத்துவத்தை கொஞ்சம் புரியுற கஷ்டமாக இருந்தால் கூட இதான் மேலே தான் இருக்கிறாரு. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் ஆவியானவர் இயேசு விட்டு பிரிகிறாரு. ஆனால் இவர் பாதாளத்துக்குள்ளே போகும்போது உள்ள ஆவியானவர் இவருக்குள்ளே வர்றார். ஆவியில் உயிருள்ளவராக பாதாளத்தில் காணப்படுகிறார். இந்த ஆவியில் உயிர் உள்ளவராக அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து இது டே கணக்கில் நமக்கு புரியலை. ஆவியில் உயிருள்ளவராக ஆபிரகாம் அடியை காலி பண்ணார். பரதேசியே காலி பண்ணார். இப்போ வந்து பரதேசி கீழே இல்லை. அது ஆபிரகாம் அடின்றது கீழே இல்லை. பரதேசியும் இல்லை, ஆபிரகாம் அடின்றது கீழே இல்லை. அது காலியாச்சு. இப்போ இருக்குது. இப்போ உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2 பாதாளம். மேலே கீழ்ப்படியாமல் போனவங்க இப்பவும் கீழே தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் கீழ்ப்படியாமல் போகிறவங்க யூதாஸ் செத்தவங்க அங்கே தான் போயிருக்கணும். இதே மாதிரி கீழ்ப்படியாமல் போனவங்களாம் யூதாஸுக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதை காலி பண்ணிட்டார். இப்போ அந்த நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 3 பாதாளத்தில் மேல் பாதாளம் வந்து பரதேசியோ அது ஆபிரகாம் அடியோ நம்ம பேர் வச்சுக்கலாம். அதை காலி பண்ணிவிட்டு மேலே போட்டு போயிடாரு. புரிஞ்சு தானே? இப்போ வந்து கீழே 2 பாதாளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்று கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், அடுத்து வந்து இவங்களுடைய பசுத்தோன்றது கீழே கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி. அதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவர் பவுல் சாகும்போது சொல்கிறார். பவுல் வந்து மரண தருவாயில் தியானிக்கிறார். எல்லாம் இந்த கூடாரத்தை விட்டு நீங்கும்போது நிர்வாணமாக காணப்படக்கூடாது அப்படின்றார். அது ஒரு தாட் என்ன அப்படின்னா, இந்த உடம்பை விட்டு ஆவி ஆத்மா போகுது. அப்போது எனக்கு இன்னொரு உடம்பு வேணுமே, அதுதான் நிர்வாணம் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இயேசு வந்துட்டாலும் எனக்கு உடம்பு கிடச்சிரும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பு. முதல் எதிர்பார்ப்பு வந்து பவுல் உயிர் போகும்போது இயேசு வந்துடணும், வந்துட்டான்னா எனக்கு இயேசுவோட சேர்ந்து உடம்பு கிடச்சிரும் அப்படின்றது. இல்லைன்னா நான் அவர் கூட இருப்பேன். இங்கே வந்து உடம்பை பற்றி பேசலை. இந்த உடம்பு எப்போ கிடைக்குன்றது வந்து இயேசு வரும்போது. அப்போ நமக்கு உடம்பு எப்போ கிடைக்கும்? நமக்கு வந்து இந்த புதிய உடல், அந்த கூடாரம், அந்த வாசஸ்தலம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இயேசு மேலேருந்து கூட்டிகிட்டு வருவார். யாருன்னா ஆபிரகாம், எல்லாருமே கூட வருவாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே இயேசு கூட தான் வர போகிறாங்க. இயேசுடைய 2ஆம் வருகையில் வரும்போது அவங்களுக்கு உடல் கிடைக்காது. அவங்களுக்கு உடல் இல்லாமல் தான் வர்றாங்க, ஆவி ஆத்மா தான் வர்றாங்க. நம்மளும் நம்ம உடம்புலேருந்து ஆவி ஆத்மா பிரிஞ்சு மேலே சேரும்போது தான் உடல் கிடைக்கும், புதிய உடல் கிடைக்கும். இதுதான் தியாலஜி. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இப்போ வந்து ஆபிரகாம், அந்த 4 பேர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் மோசே எல்லாருமே மேலே தான் இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாருமே பேரடைஸில் தான் இருக்காங்க. ஆகாரம் மாதிரி இல்லை. பேரடைஸ், அதாவது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக அப்படின்னா, அப்போது எந்த பேரடைஸ் நம்ம சொல்கிறோம்? அவர் இயேசுவே சொன்னார் தான். அப்போ அங்கே போய் இந்த மாதிரி பூலோகத்தில் செய்யப்படுவதாக. நம்ம கீழே உள்ள பாதாளத்தை 3ஆக பிரித்து பார்த்தோம். இந்த மாதிரி மேலே உள்ள வானத்தை நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்க? 7 தான். 7 என்று சில கணக்கு போகிறாங்க. வேற 7 வானமா? தேவனுடைய ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்தலம் வந்து அவருக்குரியது, அவருடைய சிங்காசனம் இருக்கிற ஸ்தலம். அதுக்கு கீழே தான் இப்போ வந்து இயேசு வந்து இப்போ நம்மளாம் கூட்டு போகிறாருங்களேன். அதுக்கு கீழே ஒருவேளை வந்து தூதர்களுடைய இடமா இருக்கலாம். இது வந்து நம்ம சொல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்ன்னு தான் பார்க்குறோம், ஃபிசிக்கல் ஃபேஸாலாம் யோசிக்கலை.
தேவனுடைய ஸ்தலம் வந்து சிங்காசனம் அவர் இருக்கிற இடம். அங்கே வந்து யார் போகலாம் யார் போக முடியாதுன்றது நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து தேவதூதருடைய இடம். இங்கே தான் வந்து லூசிபர்லாம் இருந்தவங்க அங்கேருந்து தள்ளப்பட்டாங்க இந்த ஒரு குரூப். இப்போ அதுக்கு கீழே தான் மனுஷங்களுக்கு வந்து அது என்ன சொல்லலாம், புதிய எருசலேம்னு சொல்லி பார்க்குறோம். மனுஷங்க வாசம், அதாவது மரித்த மனிதர்கள் வாசிக்கிற இடம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மனுஷங்க இருக்கிற இடத்துல நியாயஸ்தலம் இருக்குது. இப்போ வந்து யோபு இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அசுத்தாவியெல்லாம் வருது, சாத்தானும் சுற்றிட்டு போகிறான். போகும்போது ஆண்டவர் கேட்குறாரு, எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ வந்து எந்த இடத்துல இதெல்லாம் நடக்கும்? வானத்தில் இருக்க இடத்தை பற்றி பேசுகிறப்போ பிதா இருக்கிற இடத்துக்கு சாத்தான் போயிருக்க முடியுமா? தள்ளப்பட்ட இடத்துக்கு சாத்தான் போயிருக்க முடியுமா? இப்போ யோபுக்கு போகிறோம், இதுவும் கொஞ்சம் அந்த இதாக பார்க்கும்போது ஆளுக்கு அவன் கையில் வாங்கிட்டான். ஆனால் கடவுள் கொடுத்துருப்போம் மனுஷன் ஆதாம் கொடுத்த ஆளுக்கு. அது பூமி, அது பூமியை பற்றி இப்போ பேசல, நம்ம மேலே இருக்கிறத பற்றி பேசுகிறோம். பூமி வந்து இன்றைக்கும் சாத்தானுடைய ஆளுகள் தான் இருக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக வந்து இயேசு வெற்றி பெற்றான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பேசுகிறது வந்து வானம். வானத்தில் பிதாவுடைய இடம் எது, தூதருடைய இடம் எது, இந்த இவங்களுடைய இடம் எது, இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம செத்த உடனே பிதா இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறது கிடையாது. வானத்துலேயும் இடம் இருக்குது. இதைத்தான் நான் எப்படி தியானிக்கிறேன் அப்படின்னா, பிதாவுடைய ஒரு சிங்காசனம் இருக்கிற இடம் வேற, தூதர்களுடைய இடம். தூதர்கள் வந்து ஒரு குரூப்பு தான் கீழே விழுந்துச்சு, ஆனால் மற்ற 2 குரூப் இன்னும் வானத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய இடம் வந்து 2வது வானம். இந்த 3வது வானம் வந்து நமக்குரியது. ஸோ அங்கே தான் நியாயஸ்தலம் இருக்குது. இந்த சாத்தான் எங்கே போகிறான் அப்படிங்கும்போது இந்த நியாயஸ்தலத்துக்கு தான் போகிறான், யோபுவை பற்றி குற்றச்சாட்டும் போது. ஸோ இங்கே இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். நியாயாதிபதியாக பேசுகிறவராக, பரிந்து பேசுகிறவராக, நமக்காக பேசுகிறவராக இயேசு இங்கே இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். இங்கே நீங்கள் வந்து திருத்தி பிடிச்செல்லாம் பார்க்காம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இயேசு வந்து இங்கே இருக்கிற இடத்துல தான் சாத்தான் அங்கே போய் நின்று யோபு மேலே குற்றச்சாட்டுறான். இது வந்து இன்றைக்கும் நடக்குன்றான். இன்றைக்கும் நம்மளை பற்றி சாத்தான் குற்றச்சாட்டுவான், ஆனால் இயேசுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுது. இது எங்கே நடக்குதுங்கும்போது இதாக இருக்கிற சிங்காசனம் இல்லை, அதுக்கு அடுத்து இருக்கிற தூதருடைய இடம் இல்லை, இந்த இடம் நியாயஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மேலேயும் நீங்கள் 3ஆக பிரித்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன கரெக்டு. இந்த தாவீது சொல்லுவார் சங்கீதம் 110, நான் என் பிதாவையும் மற்ற ஆண்டவரையும் கண்டேன் பரிந்து பேசிட்டு இருக்காரு சொல்லி சொல்கிறார். ஸோ அவங்க ஒரே இந்த பரிந்து பேசுகிற இடம் வேறு. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த புதிய எருசலேம் இறங்கி வரப்போகுது அப்படின்னு. இந்த புதிய எருசலேம்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் ஆழமாக மேலே ரெடி ஆகிட்டே இருக்குது. புதிய எருசலேம் இறங்கி வருது, இங்கே மாற்றக்கூடியது அந்த ஸ்பிரிச்சுவல் எல்லாமே இங்கே மாறக்கூடியது தான். ஓகே, இன்னொரு கிரகம் இறங்கி வர மாதிரி. கர்த்தர் யார், தேவன் யார், நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க? அது வேற. எப்படி அந்த வசந்த வாசலுங்க யோபுடையது? பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். இந்த கர்த்தருடைய சந்நிதி அப்படின்னா என்ன? தேவன் இருக்கிற மூன்றாம் கிடையாது. மூன்றாம் கிடையாது. மூன்றாம் இது சிங்காசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வானவனுடைய சிங்காசனம், அவர் வந்து அமர்ந்திருக்கிற இடம், அவருடைய ஆளுகை இடம், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறார் பிதா. இது வசனமே இல்லை. ஆக்சுவலி இன்னும் டாபிக்குள்ளே போல வந்தது வேற உடுக்க நிறைய போகிறான். இது வந்து முக்கியமான இந்த கருப்பு இந்த கருத்துக்கெல்லாம் நம்ம கிளியர் ஆனால் தான் ஓரளவுக்கு நமக்கு தெளிவு வேணுன்றதுக்காக பேசுகிறோம். இப்போ எப்படி பாதாளத்தில் பிரிவுகள் இருக்கோ அதே மாதிரி வானத்தில் பிரிவுகள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து 30-60 இப்போ வந்து இந்த கர்த்தருடைய சந்நிதி இல்லை ஒன்றுன்னா சாத்தான் வந்து பிதாகிட்டே நேரம் போகிறான், போக முடியுமா? அவர் டேனியல் அவர் சொன்னார், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், லூசிபருக்கு கொடுத்த பவரை திருப்பி வாங்கலை, ஸோ அதுக்கு பதில் மனுஷனை உருவாக்கி பண்ணார் அப்படின்னு. ஸோ அவன் கெட்டவன் தெரிஞ்சு அவனோட பவரை வாங்கியிருக்கலாம். காட் ரொம்ப நல்லவர் அப்படின்னு இவன் போய் பேசுகிறானே. அப்போ இயேசு இல்லையா அன்றைக்கி வெளிப்படலையே? இவன் போய் நேரடியாக போயிட்டு யோபுக்கிட்ட ஏன் போயிட்டு வரேன்னு கேட்குறாரு. அப்போ கர்த்தர் வேற, இயேசு வேற, பிதா வேறனா? இயேசு வெளிப்பட்டது வந்து இப்போ 2000 வருஷத்துக்கு. இது நமக்கு இருக்கிற கேள்வி வந்து, இப்போ யோபு வாழ்ந்த காலகட்டத்தில் சாத்தான் வந்து கர்த்தருடைய சந்நிதிக்கு போகிறான், அது என்ன இடம்?
ஒரு பரிசுத்தவான்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போயிட்டாரு. ரெண்டாவது வானமாக இருக்கலாம் ஐயா. பரிசுத்தவான்கள் எங்கே பேசிட்டு இருந்தாங்க? 2ஆம் வானமும் 3ஆம் வானமும் தெரியல. இது வந்து பிரிவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது ஏன் நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது, ஒருவரும் சேரக்கூடாத ஒரு வாசம் என்பது ஒரு பிதாவானவர். ஸோ அதை நீங்கள் உயரத்தில் வச்சு தான் ஆகணும். ஆனால் இயேசு வந்து ஆனால் இதை பற்றி நீங்கள் சூப்பராக ஒரு ஸ்கெட்ச் போட்டுருங்க. போட்டுடலாம். இந்த பிதாவுடைய இதை நம்ம எதன் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து சாத்தான் வந்து லூசிபராக இருக்கிறான். அந்த 2ஆம் வானத்தில் பிதா மேலே இருக்கிறாரு. இவங்களுக்கு அடுத்த வானம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த தூதர்களுக்கு வந்து அடுத்த வானம் கொடுக்கப்பட்டுச்சு. இது அடுத்த வானத்தில் 3 பேர் லீடர்: மிகாவேல், காபிரியேல், லூசிபர். இதில் வந்து லூசிபர் வந்து ஆசைப்படுறான். இவன் மேலே பார்க்குறான், பிதாவை பார்க்குறான், இயேசுவை பார்க்குறான், ஆவியானவர் பார்க்குறான். இது வந்து ஆவி உலகம். இந்த லூசிபருக்கு என்ன ஆசை வந்துச்சு? ஆண்டவரை போல மாறணும். இந்த ஆண்டவரை போல மாறணுங்கும் போது பிதாவை போலையா, இயேசுவை போலையா, ஆவியானவரை போலையா? இதுதான் இந்த கேள்வி. இதை பிரித்து பார்க்கும்போது நமக்கு சத்தியமே புரியும். இவனுக்கு கிட்டத்தட்ட இந்த லூசிபருக்கு வந்து பிதாவை போல் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து அன்இமேஜினபிள். இந்த பிதாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அவர் வந்து வெரி என்ன சொல்கிறது அது நமக்கு விளக்கிறது கஷ்டம். அவரை மாதிரி ஆகிறதுக்கு நினைக்கவும் முடியாது, நம்மளும் முடியாது, எவனும் முடியாது. லூசிபருக்குமே அது என்ன வராது. ஆனால் இயேசுவை போல ஆகணும்னு ஆசைப்படுறாரு. பிதாவுடைய மகனை போல ஆகணும், இந்த ஆசை தான். சமமாகணும். ஆனால் இயேசு வந்து பிதாவுக்கு சமம். நான் வந்து இயேசுவை போல பிதாவுக்கு சமமாகணுன்றது ஆசை. பிதாவுக்கு மேலே போக முடியாது. பிதாவுக்கு மேலே அவனுக்கு ஆசை வந்து வாய்ப்பே கிடையாது. இதை புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, இவனுடைய ஆசையெல்லாம் இயேசு தான். இயேசு மாதிரி இயேசு கிடைக்கிற ஒரு மரியாதை எனக்கு கிடைக்கும். இதுதான் ஆசை. மனுஷனை இது ஏன் ஸ்தானத்தை விரும்பினான்றதான வசனம் இல்லை, சமமாக இருக்கணும்னு. சமமாக இந்த சமம் எங்கே வருதுன்னு நீங்கள் பிலிப்பியில் பார்த்தீங்கன்னா பவுல் அழகாக எழுதுவார். இது வந்து பிதாவுக்கு சமமானவராக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இந்த சாத்தானுக்கும் இயேசுவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவன் அதுக்கும் ஆசைப்படுறான். இயேசு மாதிரி எனக்கு பிதாவுக்கு சமமாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இயேசு பிதாவுக்கு சமமாக இருந்தால் கூட அவர் சமமெல்லாம் கிடையாது, கீழே வர்றாரு. இந்த சத்தியம் தான் கிறிஸ்தவத்தில் ரொம்ப அடிப்படையான சத்தியம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்துக்கள்லையோ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வரம் பெற்றுட்டோம், தவம் இருந்து இதை வாங்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சமமாக தங்களை நினைப்பாங்க. இந்த கடவுளுக்கு சமமாக நினைக்கிற ஆவியே லூசிபருடைய ஆவி தான். கடவுளுக்கு சமமாக யாரும் ஆக முடியாது. அந்த படைத்தவர் வேற, படைக்கப்பட்டவங்க வேற. இந்த படைப்புக்கும் படைக்கப்பட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் புரியல. இதனால தான் வந்து இயேசுவை போல ஆகணுன்ற ஆசை தான் இவனுக்கு வந்து அந்த சமமாகணுன்றது. ஆனால் இந்த கிறிஸ்துவத்தின் சத்தியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயேசுக்கு சமமாக ஆண்டு நம்ம மாற்ற. இப்போ வந்து ஆதாம் படைக்கும் போது இயேசுக்கு சமம் படைக்கிறார். அதனால தான் அவனுக்கு வைத்தறிச்சல் வருது. நம்ம அதுக்கு ஆசைப்பட்டோமே, இந்த ஆதாம் வந்து இப்படி படைக்கிறாரு, படைக்கிறார், விடக்கூடாதுன்றது தான். இன்றைக்கு அதுதான் இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா இதில் தான் நடக்கும். நீங்கள் மற்ற ஒளியின் தூதன் ஆவிகள்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சமமாக நினைப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் மோடியை பார்த்தா கூட, ஜெயலலிதா பார்த்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கடவுளுக்கு சமம். இது நினைக்க முடியாது யாரும். நினைக்க வைக்கிறது யார்? இந்த லூசிபருடைய ஆவியம். இதுதான் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இயேசு வந்து சமந்தான், ஆனால் அவர் வந்து சமமாக தன்னை கருதலை. அந்த பெருமை வந்து வரவே வருது. இயேசுக்குள்ளே வரவே இருக்கும். சமமாக இருந்தும் அவர் சமமாக கருதலை, கீழே வர்றாரு. நான் ஒரு மனுஷனாக தாழ்த்துறாரு. அதனால அவர் எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தப்பட்டார். இயேசுடைய மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து எல்லாத்துக்கும் மேலே உயர்த்துறாரு. ஆனால் பிதா தான் உயர்ந்திருப்பார். திரும்ப பார்த்தீங்கன்னா உயர்வு பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப இந்த ட்ரினிட்டியை ஒரு மாதிரி இருக்கும். இயேசுவை வந்து எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தினாரு. ஆனால் அதுக்கு மேலே யார் உயர்ந்திருப்பா? பிதா உயர்ந்திருப்பார். இதை மட்டும் நீங்கள் மாத்துறாங்க. நீங்கள் ஈக்குவலாக பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் ஆண்டவர் 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதே விட 3 பேரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்படி திருத்து வந்து புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட, ஆனால் அது வந்து கொஞ்சம் சொல்லிட்டாங்க. நம்ம அந்த இதுக்குள்ளே போகும்போது ஓரளவு நம்ம வந்து இந்த உடம்பு விட்டு போகும்போது நமக்கு ஓரளவு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இப்போல்லாம் என்னெல்லாம் பார்க்குறோம், கண்ணாடி பார்க்குற மாதிரி என்ன கண்டாலும் பிதாவே கண்டான் அப்படின்றது வாசன். பிதாவிலும் பிதான்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஒன் காட் கேரக்டர் வந்து 3 இருக்குது. அதுதான். ஆனால் அப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? அதாவது இவர் வந்து பிதா, இயேசு வந்து சமம், ஆனால் பிதாவுக்கு மேலே போக முடியாது இயேசுவாங்க.
இல்லை அவரே தான் ஏன் அதுக்கு மேலே ஏன் தலை போகணும்? இவருக்கு தலை பிதா. இந்த அடுக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உயர்வு தாழ்வு அடுக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஆண்களுக்கு தலை இல்ல, அதுதான் கிறிஸ்து, இது problem. பெண்களுக்கு தலை ஆண், ஆண்களுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துக்கு தலை பிதா. ஏன் இந்த அடுக்க கொண்டு வர்றாரு? இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், அந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு அடுக்கு இருக்குது. இந்த அடுக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து இது சாத்தானுக்கு புரியுது. இப்போ வந்து அவன் பிதாவுக்கு சமமாக ஆக விரும்பலை, ஆனால் இயேசுக்கு சமம், இயேசுவை போல் ஆகிட்டோன்னா இயேசுக்கு சமம், பிதாவுக்கு சமம் ஆகிடலாம் அப்படின்றத ஒரு ட்ரிக். இதில் வந்து நீங்கள் சமம், இதில் இது எங்கே புரிகிறோம், இங்கே எங்கே வந்து குழப்பம் ஏன்னா வருது? நமக்கு ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பயம் வந்ததுல, இந்த நீங்கள் சொல்கிற Okay, கோட்பாடு okay. ஃபஸ்ட்டு பிதாவுக்கு ஒரு கும்பிடு, அப்புறம் இயேசுக்கு ஒரு கும்பிடு, அப்புறம் பரிசுத்தம், அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. ஆக்சுவலாக அந்த வசனம் திருவுளம் பற்றின தேவன் ரொம்பவே நம்ம அந்த ஒரு பயம் தான் வர வேண்டாம். பிதான ஒன்று நமக்கு பயம் வர வேண்டாம். அவர் அன்பான அப்பா தான். ஆனால் இந்த அன்பான அப்பாவாக எப்போ மாறுறாரு? இவர் வந்து கோபக்காரர் பிதா. இது கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பேசிடலாம். பிதா வந்து நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறார். எப்போ கோபத்தில்? நீங்கள் இயேசு விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா பிதா உங்களுக்கு கோபக்காரர் தான். நீங்கள் வந்து இப்போ இயேசுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, இவன் எனக்கு அன்பானவன், இவன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் நம்மகிட்ட சொல்கிறேன். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம். நீங்கள் இயேசுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா பிதா அன்பானவர், இயேசுக்கு வெளியில் இருந்தீங்கன்னா பிதா கோபக்காரர். இந்த சத்தியம் புரிஞ்சு உங்களுக்கு பயம் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆவியானவர் எங்கே வேலை செய்கிறாரு? நான் கிளியராக இருக்கேன், ஃபர்ஸ்ட் பயந்துருந்தேன். பட் அது கொஞ்சம் சின்னதாக நம்ம அந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம் தான். நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன்ற ஒருத்தருக்கு நமக்கு புரிதல். இப்போ வந்து எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பாவம் பண்ணிட்டோம். நான் வந்து இயேசுக்குள்ளே தான் இருக்கிறேன். இயேசுக்குள்ளே இருக்கும்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்ன வருது? இயேசுக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன வருது? பயம் வருது. ஏன்னா இது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடியது. ஆனால் இங்கே என்ன வரணும்? என்ன வரணும் இங்கே? கணம். ஆ? கணம். என்ன கணம்? கணம்னா மரியாதை. இல்லை முக்கால் ஆக்ஸ் வந்து வாழ்க்கையில் வெளிப்படணும்னு இல்லை, இந்த பயம் போகணும்னு என்ன செய்யணும்? இப்போ வந்து நான் சொல்லுறது, இப்போ நான் என்னத்தான் உதாரணமாக சொல்கிறேன். நான் வந்து இயேசுக்குள்ள தான் இருக்கிறேன், மறுபடியும் பறந்துட்டேன். ஆனால் ஒரு பாவம் பண்ணிட்டேன். பாவம் பண்ண உடனே எனக்குள்ள பயம் வருது. கடவுள் என் மேலே, பிதா என் மேலே கோபப்படுவாரா அப்படின்ற மாதிரி. இந்த பயம் போகணும்னு என்ன செய்யணும்? மறுபடியும் அது சரியாகுங்க. இயேசுடைய ரத்தத்துக்கு அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு கழுவப்பட்டீங்கன்னா திரும்ப இயேசுக்குள்ள தான் இருக்கிறீங்க. இயேசு விட்டு வெளியில் போகல, அவருடைய பார்வையில் இயேசுக்குள்ள தான் இருக்கிறீங்க. புரியுதா? நீங்கள் தான் இயேசு விட்டு போகக்கூடாது. நம்மளை எப்பவுமே இதைத்தான் வந்து நம்ம மனசாட்சி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி, இயேசுடைய ரத்தம் வந்து நம்மளை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த கிளென்சிங் ப்ராசஸ் இருக்கும். இயேசுக்குள்ளே வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த கிளென்சிங் இருக்கணும். இயேசுக்கு வெளியில் நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் போக்கார் தான். நீங்கள் நல்லதே செய்யுங்க. இப்போ வந்து காந்தி வந்து தப்பே பண்ணல, நிறைய எல்லா பேருக்கும் நிறைய நல்லதான் பண்ணுறாரு. இயேசுக்கு வெளியில் இருக்கிறாரு. அவர் மேலே கோபம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் அந்த கோபம்? அவர் செஞ்சதை ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கல. நம்ம எப்படி நோவா காலத்தில் பார்க்குறோம் இந்த வேலையை, இதுதான் ஆண்டுடைய மனசில் இருக்கிறது. வேலையை ஏற்றுக்கல, நோவா மூலமாக நான் செய்கிற பிளானை நீ ஏற்றுக்கல, நீ கோபத்தில் தான் இருக்க. இன்னும் கோபத்துக்கும் கிருமிக்குள்ள வித்தியாசம். ஓகே, நம்ம இன்னும் டாபிக்குள்ளே போகல. இதை குறித்து அங்கே சிபிஎம் காரங்க நல்ல செய்தி கொடுப்பாங்க. ஓகே, நல்ல கருத்துக்களை கொடுப்பாங்க. என்ன கருத்து? இப்போ நமக்கு இல்லை, அது லீனியர் ப்ராசஸ் போட்டு நம்ம பெந்தகோஸ்டல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய தவறானது இருக்காதுல்ல, அது வசனம் இருக்காது. இப்போ நம்ம டாபிக்கில் வந்துடலாம். இது வந்து வெளியில் போனால் கூட நமக்கு இதெல்லாம் தேவையானது. இப்போ வந்து பழைய உடன்படிக்கையின் காலம், மோசே காலத்தில் வந்து ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கும்போது இதை நீங்கள் மறந்துடாங்க. ஸோ இது மூலமாக தான். இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த இதுதான் முக்கியம். அங்கே வந்து மையமே இந்த ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, அங்கே தான் செயல்பட்டார். ஆனால் இயேசுடைய காலத்தில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார்? இந்த ஆவியானவர் நீங்கள் வந்து பிரித்து பார்க்குற கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழியெல்லாம் பிரித்து பார்த்தே ஆகணும். பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பிரித்தே பார்த்தாகணும். ஏன்னா கிறிஸ்துவத்தின் மையக்கருத்து எல்லாம் அடங்கியிருக்குது. ஓகே, இயேசுடைய காலத்தில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார்? நம்ம பழைய உடன்படிக்கையின் காலம் பார்த்தோம். இயேசுடைய காலத்தில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார்? எது உடன்படிக்கை பெட்டி, எது பலிபீடம், எங்கே வந்து ஆவியானவர் இறங்கினார், எங்கே எப்படி செயல்பட்டார்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வாழ்ந்த 30 வருஷத்தை சொல்கிறீங்களா? 30 வருஷமா 3 வருஷமா? ஓகே, 30 வருஷத்தில் ஆவியானவர் செயல்பட்டாரா இல்லையா?
எப்படி செயல்பட்டார்? செயல்ன்று பார்க்கணும். ஆக்ஷனாலே உங்களுக்கு அந்த செயல் முக்கியம் வந்துடணும். செயல்படலை. நீங்கள் புரிஞ்சுக்கோங்கண்ணே, இயேசு 30 வருஷமா உலகத்துல தான் இருக்கிறாரு, அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் செயல்படலை. 400 வருஷம் கூட சொன்னேன் அந்த. ஆமாம், இது வந்து இருண்ட காலம். இயேசு பிறந்ததுனால நமக்கு ஓசியா தீர்க்க கடைசி தீர்க்க மல்கியாவோட. அப்போ இங்கே இருந்தது. இப்போ ஆவியானவர் இங்கே எங்கேயே கட் ஆகிட்டார். இந்த பழைய உடன்படிக்கையில் வந்து 400 வருஷத்துல எங்கேயே கட் ஆகிட்டாரு. திரும்ப இயேசுக்குள்ளே வர்றாரு, அதனால செயல்படாமல் இருக்கிறாரு. ஆனால் எப்போ செயல்பட ஆரம்பிக்கிறாரு? ஞானஸ்தானத்தில் புறாவுடையில் ஆவியானவர் இறங்குறாரு. இறங்குனதுக்கு அப்புறம் தான் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ 3 வருஷம் இயேசு செயல்பட்டார் பூமியில். நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். அவர் செஞ்சாரா, ஆவியானவர் செஞ்சாரா? இங்கே தான் நமக்கு அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆவியானவர் இயேசு மூலமாக செயல்பட்டார். இயேசு வந்து ஒரு மனுஷனாக தான் இருந்தார், அவருக்குள்ள ஆவியானவர் இருந்து செயல்படுத்தினார். ஓகே, அதுக்கப்புறம் ஆவியானவர் வந்து பிரிகிறான்னு சொல்லி பார்க்குறோம். இயேசுகிட்ட இருந்து கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கும் போது பாவம் அவர் மேலே சுமத்தப்படுது. அங்கே வந்து ஆவியானவர் பிரிகிறாரு. பாதாளத்துக்கு போகும்போது ஆவியானவர் இணையிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கிளியர் வசனங்கள் இல்லை, ஆனால் அங்கங்கே உள்ள வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம போகிறது பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஓகே கெத்செமனே தோட்டத்துல பிரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செயல்பாடுகள் இல்லையா? அப்போ அந்த அதுக்கப்புறம் தானே அவங்கள கேட்ச் பண்ண வரும்போது அந்த மல்கூஸோட காதலை விடுவாங்க. ஓகே, அங்கே ஆவியானவர் என்ன செயல்பட்டார்? அது காதல் தீட்டி மிராக்கள் திரும்ப ஒட்டு வச்சார். ஓகே, சூப்பரான கேள்வி தான். வந்துட்டு போயிட்டாரா? இடையில போயிட்டு வந்துட்டாரா? இன்னொரு மிகப்பெரிய சத்தியம் வந்து இந்த செயல்பாடுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விசுவாசம். இந்த விசுவாசத்தை ஒரு பெரிய டாபிக். அந்த விசுவாசன்ற டாபிக் இருந்தால் தான் ஆவியானுடைய செயல்பாடே நடக்கும். இந்த ஆவியானுடைய கடைசி நேரத்தில் ஏனென்னை கைவிட்டீர் அப்படின்ற அந்த டைமில் ஒரு ஆவியானவர் சொல்லியிருப்பாங்க. 4th வேர்டில் ஏன்னா அவர் ஏனென்னை கைவிட்டீர் இருக்கிற 4th வேர்டில். ஆனால் முன்னாடியே அவர் வந்து பயப்படுறாரு. இந்த பாத்திரங்கள் நீங்கள் குணமானால் நீங்கள் கூட 3 இடத்துல கோட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவருக்கு அவரோட தீர்க்கதரிசனத்துக்கு முன்னாடி சரி எவ்வளோ கொடுமைப்பட போகிறோம். இடையில வர்றது வந்து இந்த காதை ஒட்ட வைக்கிறது. இந்த செயல் வந்து ஆவியானுடைய செயலா, இயேசுடைய செயலா? நல்ல கேள்வி. வேற ஏதாவது இருக்குது அது மாதிரி? அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆவியானவர் வந்து சிலுவையிலே கூட இருக்கிறார். ஆமாம், ஆனால் ஒரு இடத்துல வந்து அது சயின்ஸ் படி பார்த்தா இப்போ பிளட்டு வந்து எல்லா பிளட்டும் ஒரு உடம்புலேருந்து போன பிறகு அவர் யாரும் கொள்ளலை, அவர் தான் ஆவியை கொடுக்குறாரு. சயின்ஸ் படி பார்த்தா 5 பாயிண்ட் பிளட் வந்துட்டாலே அவர் மனுஷன் இறந்துருவாங்க. ஆனால் ஒரு கடைசியில் தண்ணீரும் நீர் வர வர அவர் பிடிச்சி வச்சுருந்தாரு நாவு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஏன் 4th வேர்ட்லேயே ஏன் என்னை கைவிட்டுங்கிறார். அந்த 4th வேர்ட்டும் அந்த கடைசி அந்த 7th வேர்டு வர மிகப்பெரிய கொடுமையாக இருந்திருக்கலாம், ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதுபடி பார்க்கும்போது அப்படி தானே இருக்கு. ஓகே, அவங்க அந்த டைம்லையும் மன்னிங்கிறாரு. ஸோ ஓகே, ஒன்று இப்போ நமக்கு இருக்கிற குழப்பம் வந்து ஆவியானவர் வந்து கெத்செமனே தோட்டத்தில் பிரிஞ்சாரா அல்லது சிலுவையில் மரிக்கும் போது பிரிஞ்சாரா? இடையில வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறாரு, காதை ஒட்ட வைக்கிறாரு. ஸோ அதை எப்படி செஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு நம்ம தியானிக்கலாம். அதுக்குரிய வசனம் கிடைச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இன்னொன்று, சிலுவையில் அவர் பிரிகிறார், ஆவியானவர் பிரிகிறாரா? எந்த இடத்துல பிரிகிறார்? கெத்செமனே தோட்டத்தில் இல்லை, கூட தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. கடைசியாக அவர் கூட இருந்தார் தான் நினைக்கிறேன். கடைசிவரை கூட இருந்தார். நமக்கு இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, கடைசிவரை கூட இருந்தார் அப்படின்னா என் தேவனே ஏனென்னை கைமுன்னாடி சொல்ல முடியாது. முன்னாடி கேட்கல தானே, முன்னாடி சொல்லுங்க. இப்போ கடைசி வரை கூட இருந்தார் அப்படின்னா நமக்கு இருக்கிறது எங்கே அப்படின்னா, என் தேவனே ஏனென்னை கைவிட்டேன். இல்லை, கடைசியில் ஒரு ஜபத்தோட ஆரம்பிச்சு ஜபத்தோட முடிக்கிறது பாருங்க. இதாவே என்னுடைய ஆவியனுடைய கரண்டில் அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எல்லா வசனங்களுக்கும் ஆவிக்கிறத கண்டுபிடிக்க கூடாது. இல்லை, ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து இருக்கலாம் வந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம ஊழியக்காரன்றதுனால எல்லாம் முயற்சி பண்ணுறோம். நம்மகிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லிட்டு நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா
எனக்கு தெரியும் சொல்ல தப்பு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். கடைசி வரைக்கும் ஆவியானவர் கூட இருந்தாருன்னா இந்த வசனத்தை சொல்ல வாய்ப்பு எப்போ சொல்றாரு? எந்த தேவனே என்ன கைவிட்டு ஃபோர்த் வேர்டு. அப்புறம் தான் 5வது தாகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 3 மணி நேரம் இருள் எங்கே வருது? பூமியெல்லாம் இருட்டி போச்சு. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பூமி இருட்டிச்சு. அதெல்லாம் சிலைப்பாடு முடிஞ்ச உடனே சிலைப்பாடு முடிஞ்சிச்சா? என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு உடனே இருள் சூழ்ந்துருச்சு. அப்பதான் அவங்க ஐயோ உண்மையாவே சொல்லுங்க பார்க்கலாம். இது 12 மணிக்கு சொல்கிறாரு. அந்த எந்த என்னை கைவிட்டு ஆவி ஒப்பு கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. சரி, எப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த 3 மணி நேரம் இருட்டுக்கு காரணம் என்ன? ஆவியானவர் பிரிகிறதா அல்லது இவரே பாதாளத்துக்கு போயிட்டாரா? இந்த மாதிரி நிறைய கேள்வி நமக்கு இருக்குது. இது அப்படியே வச்சுக்கலாம். நம்ம பெண்டிங் பரிசுலாம் நீங்கள் தியானிங்க. உங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சினா கொண்டு வாங்க. தெரியலனாலும் பரவாயில்ல. ஒரு வேளை நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது இதை பற்றி கேட்டால் நம்ம பதில் சொல்கிறதுக்கு நமக்கு தயாராக இருக்கணும். அதான் நம்ம பார்க்கணும். உங்களுடைய கேள்வி என்ன? வேறு ஏதாவது கேள்வி என்ன? இந்த ஆவியானவர் வந்து எசேக்கியேல் தோட்டத்தில் ஒரு மண்டாடிட்டு இருக்கும்போது கடின பிரகாரம் மண்டாடிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஆவியானவர் பேசுறாரு இல்லைங்களா? ஆண்டவர் ஆவியானவர் கேட்டு தான் இருக்குதா கெத்செமனே தோட்டத்தில்? இது வந்து தன்னுடைய ஞாபகத்தை உடலிட்டு இருக்கும் பொழுது அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆவியானவர் பலன் கொடுக்குறாரு. அதுக்கு வசனம் இருக்குதா? பேசினாங்கள் ரெண்டாவது இன்னொரு பேசுவாங்க. மோசே இவங்க வந்து பேசுவாங்க. இது நமக்கு புரியுது. கஷ்டம் தான் கூட நம்ம யோசிச்சு பார்க்குறது ரொம்ப நல்லது. இங்கே வந்து இவர் வந்து ஆவியானுடைய இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆவியானவரை சார்ந்து இருப்பார்னா இந்த சீசனுக்கு வந்து 1 மணி நேரம் கூட எனக்காக கவனம் முடியலையான்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. தான் என்னுடைய பெரிய இது. இப்போ ஆவியானவர் கூட கெத்செமனே தோட்டத்தில் கூட இருக்கிறார் இயேசு கூட. இவர் வந்து இந்த 3 சீசன் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரை டிபெண்ட் பண்ணியிருப்பார். நாங்கள் போகிற எனக்கு மனத்துக்கு எதுவாக வியாபனம் நீ எனக்காக இந்த 3 பேர் ஜெர்மனு சொல்லி 3 பேர் உட்கார வச்சு போவார். மீதி 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. யூதாஸ் போயிட்டான். 11 பேரில் 3 பேர் போக 9 பேர் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாரு. அவங்க வந்து கண்டுக்கல, நீங்கள் இருங்கன்றா போகிறாரு. இந்த 3 பேரை கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பக்கத்தில் இருந்தால் ஜெபம் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த 3 பேரை சார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரை ஆவியானவர் அங்கே இல்லை, மனுஷனாக இருக்கிறாரு, மனுஷனுடைய உதவியை தேடுறாரு. அதனால தான் உனக்கும் சோதனை வருது, எனக்கு வர மாதிரி உனக்கு ஒரு பேருக்கு சொல்லுவார். நீ ஜெபம் பண்ணினா அந்த சோதனையை ஜெயிக்கலான்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இதன் அடிப்படையில் தான் நான் அதை யோசித்தேன். நான் அங்கே இருந்திருப்பாரு. அந்த 3 பேரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி ஆவியானவர் பலப்படுத்தினார் அப்படின்னா இல்லை, அப்படி வசனம் இருக்கு பலப்படுத்தினார். அங்கே வந்து நீங்கள் சொல்கிறது எங்கன்னா இயேசு சோதிக்கப்பட்ட பின் தேவதூதர்கள் வந்து பலப்படுத்தினாங்கன்னு நம்ம 40 அந்த சோதனையில் வந்து அங்கேயும் ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் கூடி போவார், விட்டுருவார். அங்கே ஆவியானவர் கூட இல்லை. ஆனால் அவர் சோதனையை ஜெயிச்சதுக்கப்புறம் தூதர்கள் தான் பலப்படுத்துவாங்க. ஆவியானவர் பலப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு வசனம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, என்னை பொறுத்தவரை கெத்செமனே தோட்டத்தில் ஆவியானவர் வந்து இயேசுவை பலப்படுத்தின மாதிரி எங்கே வசனம் இல்லை. அவர் வந்து பலவீன எப்படி தூதர் இப்போ இங்கேயும் எந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆவியானவர் இல்லை, தூதன் பலப்படுத்துகிறோம். இதே தான் அங்கேயும் நம்ம சோதனையிலையும் வந்து தூதன் பலப்படுத்தும். ஓகே, ஆவியானவர் பலப்படுத்தின வசனம் இல்லை. இதன் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். ஒருவேளை ஆவியானவர் கூட இருக்கிறாரு வச்சுக்கிட்டா சிலுவையில் எங்கே பிரிகிறாரு அதை நீங்கள் தியானிங்க. உங்கள் தனிப்பட்ட தியானத்துக்கு எடுத்துக்கோங்க. எங்கே பிரிகிறாரு, எங்கே சேர்றாரு, இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஆழமாக தியானிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளை கொண்டு ஆவியானவர் செயல்படணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இப்போ இது புரியாமல் இயேசுவை கொண்டு ஆவியானவர் செயல்பட்டார், அப்போஸ்தலரை கொண்டு ஆவியானவர் செயல்பட்டார், நம்மளை கொண்டு ஆவியானவர் செயல்படணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம புரிகிறோம். வேறு நோக்கம் வேறெல்லாம் நம்ம கிடையாது. நமக்கு அதாவது வேதத்தை தர்க்கம் பண்ணுறதுக்கோ அல்லது தர்க்கம் பண்ணுறதுக்கோ இது இல்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆவியானவர் என்னை கொண்டு எப்படி செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இயேசு கொண்டு எப்படி செயல்பட்டார், அப்போஸ்தலரை கொண்டு எப்படி செயல்பட்டார், என்னை கொண்டு எப்படி செயல்படணும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, இதில் நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். இப்போ அதனால தான் பார்த்தா நமக்கு வந்து நம்ம ஆவியினால தான் மறுபடி பறக்கிறோம்.
ஆவியானவரால் தான் நம்முடைய ஆவிக்கு உயிர் வருது, நம்ம மறுபடி பிறக்கிறோம், ஆவியில் மறுபடி பிறக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது, நமக்கு வந்து அபிஷேகமும் வேணும். இயேசு மேலே புறாவடியில் வந்து ஆவியானவர், ஒரு நிறைவை கொடுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் செயல்படணும்னா அந்த நிறைவு வேணும்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஆவியானோட நிறைவு நிறைவு வந்தால் நம்ம வந்து இந்த 5 வித ஊழியங்களில் செயல்படலாம். இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது இல்லாமல், அந்த நிறைவு இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் ஒரு அப்போஸ்தலராக செயல்பட முடியாது, ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட முடியாது, ஒரு சுவிசேஷகராக செயல்பட முடியாது, ஒரு போதகராக செயல்பட முடியாது, ஒரு மேய்ப்பராக செயல்பட முடியாது. 5 ஊழியத்தில் செயல்படணும் அப்படின்னா நமக்கு வந்து அபிஷேகம் வேணும்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது கேள்வி இருக்கிறார்? இதனால தான் வந்து நம்ம ஆவியானவர் வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த ஆவியானவர் வந்து எனக்குள்ளே எப்படி செயல்படுகிறார், வந்து அப்போஸ்தலனுக்குள்ள எப்படி செயல்பட்டார், எனக்குள்ளே எப்படி செயல்படுகிறார் அப்படின்னா எது மூலமாக எதை செயல்படுத்த விரும்புகிறார். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஆவியின் கனிகள்னு சொல்லி பார்த்தோம். ஆவியின் கனிகளுக்கும் இந்த ஆவியானவருடைய செயல்படுதலுக்கும் என்ன வித்தியாசம்? ஆவியின் கனிகள்னு சொல்லி பார்த்தோம் 9 இது. நீங்கள் ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள்னு சொல்லி பார்த்தோம். ஆவியின் கனிகளுக்கும் ஆவியின் வரங்களுக்கும் இந்த ஆவியானுடைய ஊதியத்துக்கு செயல்பாடுகளுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருந்தால் தான் அந்த ஆவியானவரை நிறைவு வரும். கனிகள் இல்லாமல் ஆவியானவர் வரமாட்டாங்க. கனிகள் வந்துட்டாலே இயேசு மாதிரி மாறிடுவீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையை கனிகள். இந்த ஆவியானவர் நமக்குள்ள, இந்த கனிகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட நம்மளை விட்டு கொடுக்க அந்த ஆண்டோடைய குணம், ஆவியானுடைய குணம், பிதாவுடைய குணம் நமக்குள்ள வருது. இதுதான் கனிகள் சொல்லி பார்க்குறோம். சம்பூர்ணராகிறது. ஆனால் செயல்கள் இல்லை, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து ஆவியான வரம் தான். அது கிஃப்ட். வரமும் ஊழியமும், இந்த ஊழியமும் ஒரு வரம் தான். இந்த ஊழியத்துக்குள்ளே இந்த வரம் செயல்படும், அல்லது வரத்துக்குள்ளே ஊழியம் செயல்படும். இதை மட்டும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ ஆவியின் கனிகள் அப்படின்றது என்னென்னா, ஆவியானவர் நம்முடைய இப்போ வந்து ஆதாம் சாயலில் நம்ம என்ன இருக்கோம், மறுபடி பறந்துட்டோம். ஆனால் மனசெல்லாம் மாம்சம் தான் ஓடிட்டு இருக்குது. அந்த மனசு நீங்கள் இந்த இதையும் வந்து புரிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆவியானவர் வந்து இப்போ வந்து ஆவிக்குள்ளே வந்துட்டார். இந்த ஆசரிப்பு கூட ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா அதில் 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆசரிப்பு கூடத்தில் 3, ஒன்று வெளிப்பிரகாரம், இது வந்து வெளிப்பிரகாரம், நடுவில் ஒன்று இருக்குது, அது என்னது பரிசுத்த ஸ்தலம். இந்த பலிபீடம்லாம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது, நம்ம வெளிப்பிரகாரத்தில் இருக்குது, தொட்டி இதெல்லாம் இருக்குது. நடுவில் வந்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நமக்குள்ளே ஆவியானவர் வந்தார்னா எங்கே வந்தார்? இது வந்து திருத்துவம் இங்கேயும் வருது. அதனால் ஆவியாத்மா சரீரத்தை நீங்கள் பிரித்து பார்க்கணும். திருத்துவத்தை பிரித்து பார்க்குற மாதிரி ஆவியாத்மா சரீரத்தை நீங்கள் பிரித்து பார்த்தா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நிறைய அர்த்தங்கள் புரியும். இப்போ ஆவியானவர் உள்ளே வந்துட்டார், இதை வந்து உடம்பா வச்சுக்கணும். எங்கே வந்தார்? நமக்குள்ளே. நம்ம மறுபடி பிறக்க வச்சது ஆவியானவர் அப்படி உள்ளே வந்துட்டார். எங்கே இருக்கார்? நம்ம ஆவிக்குள்ளே இருக்கிறார். இது எதை குறிக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியை குறிக்குது, நம்ம ஆவியை குறிக்குது. இங்கே தான் அவர் இருக்கிறார். இப்போ வந்து இது கோயில் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் உடம்பு கோயில். புரியுதா? புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே ஆவியானவர் வந்துட்டார். இப்போ வந்து உள்ளே இருக்கிறாரு, நம்ம ஆவிக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ உடம்பு கோயில். இதில் உடம்பு எது, ஆத்மா எது, அது மனசு எது? ஓகே, ஆத்மா. இந்த வெளியே உடம்பு. இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த உடம்பை வந்து நீங்கள் பலி கொடுங்கன்னு சொல்லி ரோமன் எழுதுவாங்க. உடலை வந்து நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் அப்படிங்கும்போது இந்த பலிபீடம் எல்லாம் கிடையாது. இது வந்து உடலை குறிக்குது. இந்த நடுவில் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம் வந்து நம்முடைய மனசை குறிக்குது, நம்முடைய ஆத்மாவை குறிக்குது. அதுதான் தேவன் வார்த்தை. அது அப்படியே புதிய உடன்படிக்கை கன்வெர்ட் பண்ணிடுங்க. கனிகளினால் உங்கள் ஓகே. இந்த மனசுங்கும் போது மறுரூபமாகணுன்றது தான் முக்கியம். இப்போ வந்து உடம்பு வந்து நமக்கு ஒரு நாள் மறு உடல் ஆக போகுது, புதிய உடல் ஆக போகுது. இதை நீங்கள் இப்போ மறந்துடலாம். உடம்பு வந்து மாறப்போகிறதே கிடையாது, இதே உடம்பு தான் சாகிற வரைக்கும். ஆனால் இந்த நடுவில் இருக்கிறது மாறணும். இந்த நடுவில் இருக்கிறதுக்கு மாறுறதுக்கு தான் இந்த ஆவியான மாத்திரைக்கும் ஆவியான உள்ள வந்துருக்கு. இப்போ இந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே
இங்கே என்ன இருக்குது? பழைய உடன்படிக்கையில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பற்றி இருக்குது. அது 3 இருக்குது. என்னென்ன இருக்குது? பிரவேசத்தலம், மகாபரிசுத்தலம். இல்லை, என்ன இருக்குது? ஆரோனின் துணிந்த கோல், ஆரோனின் துணிந்த கோல், மன்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற 3. மோசேயுடைய கற்பனை. 2 கற்பனைகள். ஓகே, மோசேக்கு கொடுத்த கற்பனை. 10 கட்டளைகள், ஆரோனுடைய துளிர்த்த கோல், மன்னா. சரி, மன்னா எதை குறிக்கும்? இப்போ வந்து புதிய உடன்படிக்கைக்கு வாங்க. இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்துருக்கிறாரு. நமக்குள்ள வந்து அவர் நம்மளை கோவில் ஆக்கிட்டாரு. இந்த 3 எதை குறிக்குது? ஆரோனுடைய துளிர்த்த கோல் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறார். ஆரோனுடைய துளிர்த்த கோல் வசனத்தை சொல்லணும். வாக்குத்தத்தம். எதை குறிக்குது? இந்த கோலும் ஒரு தடியில் வசனம். மோசை கம்பை நீட்டினார்னா கடல் பழக்கம். மோசை கம்பை கீழே போட்டால் தான் பாம்பாகும். கையில் பிடிச்சாருன்னா இது வந்து எதை குறிக்குதுன்னு அதிகாரத்தை குறிக்குது. கோல் எதை குறிக்குதுன்னு அதிகாரம். இப்போ வந்து ஆறுனுடைய கோல் இல்லை. இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து மெல்கிசேதேக்கின் கோல். ஸோ நமக்கு பிரதான ஆசிரியர் வந்து மெல்கிசேதேக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால நீங்கள் புதிய உடன்படிக்கை வரும்போது நமக்கு ஆர்வம் கிடையாது. ஆனால் மெல்கிசேதேக், இந்த மெல்கிசேதேக்கு நமக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய பூசாரி, அவர் நமக்காக ஊழியம் பண்ணார். அவருடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுடைய அதிகாரம் தான் நமக்கு கொடுக்குது. அதிகாரத்தை குறிக்குது. மன்னா எதை குறிக்குது? அந்த 10 கட்டளை எதை குறிக்குது? மன்னாதான் வசனம். மன்னா அனுதின வசனம். நீங்கள் உங்களுக்கு அனுதினமும் ஒரு வசனம் கிடச்சிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மனசு மறுரூபமாகிறதுக்கு இதெல்லாம் வேணும். அதுதான் நான் முக்கியப்படுத்துறேன். இது நீங்கள் இதில் கவனம் செலுத்தினா தான் மனசு மறுரூபமாகும். தினசரி மன்னா கிடச்சிட்டே இருக்கணும். தினசரி வசனம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கணும். தினசரி உங்களுடைய மனசு மறுரூபமாகக்கூடிய வசனம் கிடச்சிட்டு இருக்கணும். அது மன்னா. இப்போ 10 கட்டளைக்கு பதில் ஆரோடைய துளிர்த்த கோளுக்கு பதில் நமக்கு மெல்கிசேதேக்குரிய அந்த அதிகாரம். இந்த 10 கட்டளைக்கு பதில் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்னு என்னது? அதுக்கு அடையாளம் நம்ம இங்கே தான் ஆவியானவர் நடத்தணும். இப்போ அவங்களுக்கு வந்து 10 கட்டளை கொடுத்தாரு. 50ஆம் நாளே கிடைச்சதே 10 கட்டளை. அந்த கட்டளை தான் அவங்கள நடத்தணும். கட்டளைப்படி வாழ்ந்த பழச்ச. இங்கே ஆவியானவர் நடத்தின்படி வாழணும். இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த ஆவிக்குள்ளே இருந்து செயல்படுகிறார். இந்த ஆவியானவர் ஆவிக்குள்ளே இருந்து மெல்கிசேதேக்கின் அதிகாரத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்குறார். அனுதினம் மன்னாவை கொடுக்குறார். அவர் நமக்கு வழி நடத்தணும். இது இந்த 3 இருக்கும்போது இந்த மனசு மர்வமாக இங்கே நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இந்த மனசு மர்வமாச்சுன்னா இந்த உடலில் நிறைய பிரச்சனை வரும். அவைகளை மேற்கொள்ளலாம்ன்றது தான் சத்தியம். இந்த திருத்துவம் நம்மளையும் அந்த திருத்துவத்தில் தான் படைச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம இதை பிரித்து பார்ப்போம். பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள நினைச்சேன். இதில் தான் சந்தேகம் இருக்கிறாங்க. இன்னொரு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சாப்பாடு கொண்டு வராங்க. இல்லை நாங்கள் போய் தான் இருக்கோம். வேறு ஏதாவது சந்தேகம் நீங்கள் எடுத்துட்டு வரீங்களா? நாங்கள் பேசுகிறோம். அப்படி